எப்போதும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்துவதில்லை. தனக்குரிய காலத்தை வாங்குவதற்காக அல்லது தன்னை பலப்படுத்துவதற்காக அல்லது தங்களது சொந்த மக்களிட பிரச்சனையை தீர்ப்பதற்காக எங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி வருகின்றது. இப்போதும் இலங்கை அரசுக்கு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி. அப்ப அதற்காக புலம்பெயர் தேசத்திலேயோ வெளிநாடுகளிலேயோ தமிழர்கள், அதாவது இலங்கை எல்லோரும் ஒரே இலங்கையர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதாவது பொறுப்பு கூறலோ நீதிக்கான போராட்டங்களையோ முற்றுமுழுதாக எதிர்க்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று கூறுகிறார்கள். முன்னே அரசு எவ்வாறு கூறிச்சதோ எந்த ஒரு சிங்கள சிப்பாயும் தண்டிக்கப்பட மாட்டார் என்று அதே கொள்கையை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீதி என்பது கூட தமிழர்களுக்கு ஒரு நீதியும் சிங்களவர்களுக்கு ஒரு நீதியுமாகத்தான் இருக்கின்றது. எத்தனையோ நீதிபதிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். ஏன் ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமல்ல, மனித உரிமைகள் கண்காணிப்பகமாக இருக்கலாம், அனைத்துலக மன்னிப்பு சபையாக இருக்கலாம். எல்லோரும் ஒன்றை கூறியது ஒன்றுதான். ஸ்ரீலங்காவில் அமைக்கப்படுகின்ற ஆணைக்குழுக்கள் காணாமல் போன வரலாறுகள் தான் இருக்கின்றன. எந்த ஒரு ஆணைக்குழுவும் தனது நடவடிக்கையை பூர்த்தி செய்ததாக இல்லை. எனவேதான் அண்மையில் இந்த ஊடகவியலாளர் தொடர்பான ஒரு நினைவு தினம் இந்த ஜனவரியில் இடம்பெற்ற போது கொழும்பில் ஒரு ஊடகவியலாளர் சொன்னார், அங்கு பலரும் வந்து இந்த ஊடகவியலாளர்களின் மரணம், படுகொலைகள், அதற்கான நீதி கோரல் தொடர்பாக பேசியிருந்தார்கள் என்று. அப்போதும் யாரோ ஒருவர் கூறினாராம், இதுக்கு ஒரு விசாரணை, இது ஒன்று நேர்மையாக அமைக்கப்பட வேண்டும் என்று. இப்ப கேட்டார்கள் மீண்டும் ஒரு விசாரணை குழு. ஏனென்றால் விசாரணை குழு எந்த ஒரு விசாரணை குழுவும், எந்த ஒரு ஆணைக்குழுவும், எந்த ஒரு நிபுணர் குழுவும் இலங்கையில் கொஞ்ச காலம் அவர்கள் தங்களுக்குரிய காலத்தை வாங்கும் வரைக்கும் பணியாற்றுவார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஏனென்று சொன்னால் இலங்கையில மேற்குலக நாடுகள் கேட்கறது போல நீதித்துறையோ நிதித்துறையோ காவல்துறையோ சுயாதீனமான ஆணைக்குழுக்களாக இல்லை. எல்லாம் அரசு சார்பாகத்தான் இருக்கிறது. நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசு தலைவரின் கையில் தான் அத்தனையும் இருக்கின்றது. இப்ப சுவிட்சர்லாந்துக்கு இலங்கை பிரதமர் வந்திருந்தார், பெருமளவான மக்களுடன் பேசியிருந்தார், பெருமளவான நாடுகளுடன் பேசுகிறார். ஏனென்ற சொன்னால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் அங்கு அவர்களுக்கு பணம் தேவை. ஊழியர்களுக்கு அதாவது மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வை கூட்டி கொடுத்ததாலேயே 200 பில்லியன் ரூபாய்கள் மேலதிகமாக தேவை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு துறையையும் பார்த்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். அதே போல வடக்கில இருந்து ஆளுநர் கூறுகிறார், எல்லோரும் வந்து முதலிடுங்கள் என்று சொல்லி. எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் முதலீட்டை செய்ய கேட்கிறீர்கள்? எந்த உத்தரவாதம்? என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக ஒழுங்கு எப்படி ஓடுது என்று சொன்னால் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ ஒன்றை செய்தால் நான் ஒன்றை செய்யலாம். அண்மை கூட பிரித்தானியாவில் கதைக்கும் போது ஒரு பிரித்தானியாவின் 2 பிரதான கட்சிகள் ஒரு கட்சியின் தமிழர்களுக்கான அமைப்பின் தலைவரோட கதைக்கும் போது கூறினார், 2022ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதாரத்தால் வீழ்ந்த போது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்போது ஆட்சியில் இருக்கிறது. தங்களை கூப்பிட்டு கேட்டது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நீங்கள் என்னத்தை இலங்கையிடம் கேட்க போறீர்கள், என்னத்தை கொடுக்க போறீர்கள், ஒன்றை கொடுத்து கொண்டு வாங்குங்க. கேட்கறதுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது, உங்களோட கையில் வரைவு இருக்க வேண்டும். அதே நேரம் அவங்க சும்மா இலங்கை காசு கொடுக்க சொல்லி எந்த நாடும் சொல்லல. நான் இதை பல தடவைகள் கூறியிருக்கின்றேன். அமெரிக்காவின் முன்னாள் ஜூலி சங் இருந்ததே 4 வருஷம். ஜூலி சங்குக்கு முன்னுக்கு இருந்த அலைனா தெட்லஸ் அவா கூறி இந்த இளைஞர் அமைப்பை கூப்பிட்டு கூடினதுதான். நீங்கள் அபிவிருத்தி என்று சொல்லி கிளினிக்குகளையும் அதுகளையும் இதுகளையும் கட்டி கொண்டிருக்காதீங்கோ. அரசியல் இல்லாத அபிவிருத்தி ஒரு நாளும் வேலை செய்யாது. நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஒரு அரசியல் இருக்க வேண்டும். அதுதான் அந்த மக்களுக்கு உரிய அடுத்த நீங்கள் உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும். அவர் ஒரு அட்வைசர் தான் கூறினார். அப்ப என்னென்று சொன்னால் இலங்கை அரசு தொடர்ச்சியாக ஏமாற்றுகிறது என்றது வெளிப்படையாகும். ஆனால் நாங்களும் போய் எதுவும் இல்லாமல் அந்த 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 இலங்கை அரசின் நிகழ்ச்சி நிரலுக்குள்ள வீழ்ந்து கிடப்பதுதான் மிகவும் ஒரு வேதனையான ஒரு விடயம். நன்றி அரசுகளே, உங்களுடைய ஆரம்ப கருத்துக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்து
நேரு அவர்களை உள்வாங்கிக் கொண்டு உறவுகளை உள்வாங்கலாம் என்று நம்புகிறேன். நேரு அவர்களை நீங்கள் வாருங்கள். செய்திகளை பார்த்தீர்கள் என்றால் நாளாந்தம் குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு வெளிநாட்டு பிரதிநிதிகள் தூதுவரர்கள் வந்து அரச பிரதிநிதிகளை சந்திக்கிறார்கள், வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள். என்ன விதமான வகையில் இவை எல்லாமே கணக்கெடுக்கப்படுகின்றது அல்லது இவை எல்லாமே படம் காட்டும் செயற்பாடுகளாக நீங்கள் பார்க்கிறீர்களா? ஏதாவது முன்னேற்றம் நீங்கள் காண்கிறீர்களா? இலங்கை அரசு சர்வதேசத்துக்கு கொடுக்கின்ற செய்திகளும் உண்மையான நிலைமையில் நீங்கள் ஏதாவது முன்னேற்றம் காண்கிறீர்கள்? இது பல விஷயங்களா பிரித்து பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி தூதுவர்கள் வருவார்கள், வெளிநாட்டு தலைவர்கள் வருவார்கள். அவருடைய நோக்கம் தங்களுடைய நலன் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கு என்றால் அவ்வாறு தான் உலகம் பயணிக்கிறது. அது ஒன்றும் புதிதாக பயணிக்கவில்லை. இன்று அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாகி இருக்கிறது. தங்களுடைய உலகத்தில் ஏதோ ஒரு ஒழுங்கு இருந்தது, அந்த ஒழுங்கை வைத்து கொண்டு பயணித்தார்கள். இப்போ ஒழுங்கே இல்லை. இப்போ ஓடுபவர்கள் சந்திப்பவருடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அது அவருடைய தேவையை சார்ந்தது. எந்த நாடும் தன்னுடைய நலன் சார்ந்துதான். வேணால் நான் ஆட்சி கட்டில் இருக்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு நான் ஒரு தூதராக இருக்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு பணி செய்வது என்னுடைய வேலை, அது தரப்பட்ட வேலை. நான் சரியா செய்யணுன்ற என்ற நாடு பார்த்து கொண்டிருக்கும். நான் ஒரு தலைவராக இருக்கிறேன், என்னுடைய நாட்டினுடைய நலனுக்காண்டி நான் போய் இன்னொரு நாட்டினுடைய பேசுகிறேன். அப்ப இதுல இலங்கை அரசு எல்லாரும் உலகத்துல போய் சொல்லுவார்கள், அதிகம் போய் சொல்லுவார்கள் யாருன்றதான் கேள்வி. இப்ப இலங்கை தீவுல இதுவரையும் சொல்லி வந்தார்கள். இப்பொழுது புது ஆட்சி. இந்த மாற்றங்களின் பொழுது என்ன சொல்லுவார்கள் சொன்னால், இந்த புதியவர்கள் அவர்கள், நாங்கள் புதியவர்கள், நீங்கள் எதிர்பார்ப்பதை அந்த மாற்றத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம், எங்களை நம்புங்கள். அந்த நம்பிக்கைக்கான ஒரு காலம் கொடுக்கப்படுவது என்பது தேர்நிலை காலம் என்று சொல்லுகிறோம். அது ஒரு காலத்தை கொடுப்பார்கள். அது நிச்சயமாக அது நீண்டு செல்லுமா, குறைந்து செல்லுமா, அல்லது அது அந்த காலம் இல்லாமல் கடந்து செல்லுமா என்பதெல்லாம் காலம் தீர்மானிக்கின்ற விடயம். இப்ப ஒரு தமிழர்களாக எங்களுக்கு புரிதல் வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு புதிய ஆட்சி இருக்கிறது. இந்த தேர்நிலை காலத்தை நாங்களும் வழங்குகிறோம். ஆனால் வழங்குகின்ற பொழுது இப்ப தமிழர்களிடம் ஒரு பெரிய குறையை சொல்லுகிறேன். ஒன்று செய்கிறார்கள், ஒன்றில் ஒருவரை தூக்கி தோல்ல வைத்துடுறது, எடுத்த உடனே ஒரு நம்பிக்கையில தோல்ல வச்சிடுறது. அவர் அந்த காதை கடிச்சதுக்கு பிறகு காலில் போட்டு அப்புறம் ஒரே அடியா மிதிக்கிறது. இவன் காலை கடிச்சிட்டான்னு இல்லாட்டி ஒரே அடியா எடுத்த உடனே போட்டு காலால மிதிக்கிறது. இந்த இடை என்றது ஒன்று கிடையாது. அந்த காலுக்கும் தலை அந்த தோலுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. அதுல வச்சு உயிரை நகர்த்துவோமே, நம்பிக்கை தரட்டும். இப்ப நம்பிக்கை தர வேண்டியது சிங்கள தரப்பு தான். அந்த சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மாறலாம், ஆனால் அவர் நம்பிக்கை தருவர்களாக அமைகிறாரா? இவர் நம்பிக்கை தருகின்ற வகையில் இவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைகிறது? இதன் அடிப்படையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளலாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய இடத்தை மெல்ல மெல்ல உயர்த்தி கொண்டு வருவது என்ற ஒரு பொறிமுறை கிடையாது. ஒன்று கால் அல்லது தோல், இந்த ரெண்டும் தான் பழகி போன ஒரு இதா இருக்குது. அது சமூகம் மாற வேண்டும். இப்ப ஒரு விடயத்துக்கு வருவோம். இந்த தலைப்பு நீங்க வைத்து சொன்னதிலே கேட்கிறேன். 2 பேர் பேசுகின்றவர்களாக வாய்ப்புள்ளவர்களாக அதிகம் போய் பேசுகிறார்கள் வெளிநாட்டில். ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 20 பேரையும் யார் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கே பெரும்பான்மையினருக்கு 20 பேரையும் தெரியாது. ஏன்னா அவர்களை பேச அனுமதிப்பதில்லை அரசு. அவர்கள் வெளியே வந்து பேசினா தானே தெரியும். அப்ப விமல் ரட்நாயக்காவை தெரியுமா? தெரியும். விஜிதாயிரத்தை தெரியுமா? தெரியும். அரணியை தெரியுமா? தெரியும். ஏன்னா இவர்களை லால் கந்தவை தெரியுமா? தெரியும். ஏன்னா இவர்களை அடக்கி வைத்திருக்க முடியாது. இவர்கள் கட்சியிலே பெரியவர்கள், இவர்களை யாரும் அடக்க முடியாது. அவர்களை பேசுகிறாங்க. அது கீழே இருக்கிறவர்களுக்கு தானே, அவர்களை பேசவே விடுவதில்லை. அதெல்லாம் தெரியாது. ஆனா இவர்கள் வெளியே வந்து இப்ப லால் கந்தெல்லாம் வெளியில வருவதில்லை. விமல் சீனாவுக்கு மாற்றம் போய் வந்து கொண்டிருப்பார். மற்றவர்களையும் பார்க்கலாம். விஜிதாகரத் இவர்கள் பதவியேற்ற உடனேயே 2024 வந்தவர் ஐநாவுடைய மனித உரிமைகளை ஏற்று. அவர் அப்பொழுது அங்கு வந்து பேசுகிறார். ஹரணி இப்பொழுது சமீபத்தில் டாவோஸ்ல பேசினார். டாவோஸ்ல பேசினது அங்க இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபோரத்தில் அவருடைய பெரிய ஒரு பேசவில்லை. ஆனால் இதை கடந்து ஒன்று நடைபெற்றது. வேர்ல்ட் உமன்ஸ் ஹவுஸ்ல ஒரு பெண்கள் குறித்த ஒரு ஆய்வரங்கம் இதே சமகாலத்தில் டாவோஸில் நடைபெற்றது. தலைப்பு வந்து உமன் லீடிங் த சேஞ்சிங் குளோபல் ஆர்டர். அப்ப இந்த உமன் லீடிங் த சேஞ்சிங் குளோபல் ஆர்டர்ல இவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பெண் என்ற ரீதியில் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டிசிஷன் மேக்கிங் is not incidental, is structurally maintained through gender power hierarchies என்று சொல்றார். நல்ல விஷயம். அரணை பேசின ஒன்றுலையும் எனக்கு எந்தவித ஒரு குறைபாடும் கிடையாது பேசிய உள்ளடக்கத்துல. ஆனால் இது உலகத்துக்கு கதை சொல்லுகின்ற இந்த கதையை இப்ப இது எங்களுக்கும் சொல்லல, தமிழர்களுக்கும் சொல்லல, உலகத்துக்கு கதை சொன்ன விஷயம். இப்ப உலகத்துக்கு கதை சொன்ன அரணியால் இதே விடயத்தை இலங்கை தீவில்
சரியாக கையாளப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த முடியுமா என்று வைத்துக் கொண்டார். அதாவது உமன் இன் இதுல ஒரு முக்கியமான விடயம் உமன் இன் பாலிடிக்ஸ் as well. இப்ப சொல்றா often excluded from decision making, attack on the women in leadership, particularly in politics. இதெல்லாம் அவருடைய பேச்சில் இருந்து எடுத்த இதை சொல்லுறேன். இப்ப சரி, இலங்கை தீவுல உலகத்திலே முதலாவது பெண் பிரதமர், அதையும் சொன்னார் அங்க வச்சு. முதலாவது பெண் பிரதமரை இலங்கை தீவு தான்ன்றது நல்ல விஷயம். அதுக்கு பிறகு ஹரணி 3வது பிரதமர். ஏன்னா இடையில சந்திரிகா கொஞ்ச காலம் பிரதமராக இருந்தவர். 2 முறை ஒரு பெண்ணை ஜனாதிபதி 2 சொல்லி போட்டு அதுக்கு ஒரு கருத்து சொன்னார். அவர்கள் எல்லாம் பெரிய சமூகத்தில் இருந்து, அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் நான் அப்படி இல்லை, நல்ல விஷயம். ஆனால் இப்படியெல்லாம் வந்தாலும் ஒத்துக்கொண்டார். 5% தான் இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் பெண்கள் இதுவரை இருந்தார்கள். 13 பேர் தான் அதிகபட்சமாக இருந்தது. அது 5% சற்று அதிகம். ஆனால் இதில் ஒரு விடயத்தை மறந்து விட்டோம். இந்த 5% தான் பெண்கள் இருந்தார்கள். ஆனால் இலங்கையில் பெண்கள் சதவீதம் கூட. நான் சமயத்தில் சொன்னேன், 18 வயதுக்கு அதிகரித்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சனத்தொகையில் 88 லட்சம் பெண்களும் 66 லட்சம் ஆண்களும் தான் இருக்கிறார்கள். அப்ப பெண்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் 5% இருக்கிறார்கள். அப்படி என்றால் அது இவ்வளவு தப்புன்றதை பேசிக்கணும். அதெல்லாம் பேச இல்லை. ஆனா உலகத்துக்கு பேசி போட்டு வர்றாங்க. இப்ப பாருங்க, இது எங்களை கடந்து, தமிழர்களையுமா கடந்து உலகத்துக்கே இந்த கதையை சொல்லிவிட்டு இதுல எங்க வருகிறன்னு சொன்னால், இவ்வாறு ஒரு பேச்சு நடைபெறுகிறது அல்லவா? உடனடியாக எங்கள் தரப்புக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஒரு அரசியல்வாதி என்று வைத்துக் கொள்வோம், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உடனடியாக இந்த பேச்சு என்ன வரவேற்று நல்ல விஷயம், பெண்களுக்கு ஆனால் சமத்துவம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தை பேசி போட்டு, ஆனால் இதை பேசக்கூடிய அவர்களே, இலங்கையில் என்ன விடயம் இருக்கிறது, ஏன் அந்த விடயத்தில் மாத்திரம் மௌனமாக இருக்கிறீர்கள்? இதையும் வெளிப்படையாக பேச வேண்டியதுதானே? அப்ப உங்களுடைய கட்சியில் அதை இறுதியாக அப்ப இந்த விடயங்களை பேசாமல் விடுவதனால் என்ன நடைபெறுகிறது சொன்னால், இந்த பேச்சு டாவோஸுடன் கலந்து போகிறது. அங்கு இருப்பவர்களுக்கு இவர் சொல்லிவிட்டு வந்ததில் இருக்கக்கூடிய இவர் நாடு சார்ந்த விடயங்கள் அங்க டாவோஸ்ல இதை கேட்டுக்கொண்டு வந்தவர்கள் கூட கைதட்டி இருப்பார். ஆனா அவர்களுக்கு தெரியாது இலங்கை தீவுல என்ன எல்லாமே இருக்கிறது. இவர் இங்கிருந்து வந்து பேசுகிறார். இவர் பேசுவதெல்லாம் இவருடைய நாட்டிலேயே மோசமா இருக்கு. இப்பொழுது சொன்னார், அதுக்குன்னு சொன்னார், நாங்கள் 5% இருந்ததை இப்பொழுது 10%க்கு ஆக்கியிருக்கோம். இப்பொழுது இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் 20 பேர் தெரிவு செய்யப்பட்டவர்கள், இன்னும் மேலும் 2 பேர் நியமிக்கப்பட்டதனூடாக 22 ஆயிரம். இந்த 22 கூட 9.8% தான். அப்படி என்ன ஒரு கேள்வி வருகிறது. இந்த 9.8% என்றால் உங்களுடைய 189 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஏன் உங்களால் அவ்வளவு பெண்களை கொண்டு வர முடியல? பெண்களுக்கு தனி மாநாடு நடத்தியவர்கள் நீங்கள், தனியே நடத்தினவர்கள், எல்லா மாவட்டங்களிலும் தனி மாநாடு நடத்தியவர்கள் நீங்கள். அங்கு ஆண்களையே அனுமதிக்கவில்லை, பெண்களை மட்டுமச்சு. இவ்வளவு பெண்களை அழைத்து வந்தீர்களே, அவர்களுக்கு மேம்பாடு என்று சொன்னீர்களே, ஒரு உமன் எம்பவர்மெண்ட் என்று சொன்னீர்களே, என்ன எம்பவர்மெண்ட் செய்தீர்கள்? நீங்கள் உங்களுடைய ஆரம்பமே இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் அமைகிறது. ஏன் அவர்களை வெற்றி பெறுகின்ற வகையில் அவர்களை நீங்கள் அதிகரித்த எண்ணிக்கையில் போட்டிக்களத்துக்கு கொண்டு வரவில்லை? ஏன் அதிகரிக்க முடியாமல் இருக்கிறது? என்ன காரணம்? அதுக்கான அதனை இவர்கள் ஒரு பெரிய தலைப்பில் வந்தவர்கள். மாற்றம் என்பதுதான் தலைப்பு. மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? மாற்றம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஏன் வெளிப்படுத்தவில்லை? சரி, உங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைத்த தேசிய பட்டியலில் பெண்களையே போட்டிருக்கலாமே, அதிகரித்த பெண்களை போட்டிருக்கலாமே. ஏன் செய்யவில்லை? நீங்கள் 159 பேர், குறைந்தபட்சம் 25% என்ன நீங்கள் என்றதாலே உங்களுடைய 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெண்கள் இருந்திருக்க வேண்டுமே. அப்ப இந்த பெண்கள் எம்பவர்மெண்ட் என்று சொல்ற நீங்கள் இந்த 5%, இப்ப 9.8% சொல்றேன். தென்னாசிய வட்டகையில் மிக கடைசி நிலையில் இருக்கிறது இலங்கை. இந்தியாவில் கூட 13%, பாகிஸ்தான் பங்களாதேஷில் அதுக்கு மேலே இருக்கிறது 20% ஒட்டி. உங்களை ஒரு போராட்டத்துக்கு வெளியில் வந்த நேபாளில் 33% இருப்பது. அப்ப நீங்கள் உலகத்தினுடைய பெண்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் அடி பாதாளத்தில் இருக்கிறீங்க. இருந்து கொண்டு பெண் எம்பவர்மெண்ட் எப்படி பேசுறீங்க? அப்ப ஹரடி இன்னொரு சொல்லுறார், அதாவது இதற்கு காரணமாக இருக்கிறது இந்த பியூரோக்ராட்டிக். அப்ப இந்த பியூரோக்ராட்டிக் எங்கிருந்து வருகிறது? அரசு மட்டத்தில் தானே வருகிறது. ஏன் அதால் உங்களால் முடியாமல் இருக்கிறது? இப்ப நான் இதை இன்னொன்றையும் சொன்னேன். இலங்கை ஒரு நாடு வளராது என்பதற்கு நான் பல அடிப்படை கூறுகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்ப நம்மவர்கள் எழுந்தமானமாக எல்லாம் சரியென்று நினைத்து விடுகிறார். ஒன்றை தேடுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள், தவறுகளை அடையாளம் கண்டுவிட்டு பேசுங்கள். அதுவும் இல்லை, படித்தவன் கூட அங்கிருந்து கொண்டு நீங்கள் என்ன உங்க இருந்து கொண்டு கதை சொல்றது, நாங்கள் இலங்கை தீவு வளர்ந்தா சந்தோஷம் தான்.
ஆனால் அது வளர்கிறதா என்று பாருங்கள் என்று கடன் சொல்கிறோம். இலங்கையினுடைய இந்த லேபர் ஃபோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வருடமும் எல்லா நாடுகளும் வெளியிடுவது. இலங்கையினுடைய 24ஆம் ஆண்டு 25 இப்போது வரைவாது 24 வந்து விட்டது. நான் அதற்கு ஏற்கனவே சொன்னேன், இலங்கையில் இன்றும் கூட வேலை செய்கின்ற ஆண்களினுடைய எண்ணிக்கை 71% வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களில் 29% தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைவெளி இப்பொழுது ஒரு மேற்கத்திய உலக நாடுகளுடைய வளர்ச்சிக்கு காரணமே ஆண் பெண்ணுடைய இந்த வேலை. இப்ப இலங்கையில வந்து 88 லட்சம் பெண்களை வைத்துக்கொண்டு 54% பெண்களை வைத்துக்கொண்டு 18 வயதுக்கு மேல அவர்களை நீங்கள் உங்களுடைய லேபர் போர்ஸுக்கு கொண்டுராமல் என்னென்று ஒரு நாட்டை வளர்த்தெடுப்பீர்கள்? நான் இலகுவாக கேட்கிறேன். இதில் கடினமாக நான் இப்ப பொருளாதார ரீதியாக கேட்க முடியும். அதை நான் கேட்க விரும்பவில்லை. சாதாரண மக்களை புரியுமா கேட்கிறேன். அப்ப என்னென்னு உங்களுடைய நாட்டை வளப்படுப்பீங்கள்? இப்ப இதை நான் பேசினால் எங்களுடைய தமிழர்கள் சில பேருக்கு சந்தோஷம் வந்துடும், இவங்களை ஆனா எங்களுடைய மக்களுக்கு நான் சொன்னேன் சொன்னா அதிலும் கடுமையாக கேட்பேன். என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை ஆண்கள் 18% வேலை செய்கிறார்கள், பெண்கள் 82%, 18%. இது இன்னும் சும்மா படித்தவர்கள் வாழுகின்ற யாழ்ப்பாணம் என்றெல்லாம் சொல்லுறோம். அப்படின்னா எங்கேயா போச்சுது? இப்ப நாங்களும் தானே பெண் உரிமையை இவர்களும் பார்க்க தூக்கி பேசினவர்கள், பெண்களுக்கான சமத்துவம் பேசினவர்கள். ஏன் எங்களால் முடியாமல் இருக்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அரசு சம்பந்தம் பண்ண மட்டும் நின்று கொள்ளுகிறேன். அதனால் தான் ஒன்றை சொல்லுகிறேன் சொன்னால், இப்ப இந்த விடயத்தில் பாருங்கள், ஒரு இதில் அவர் கணக்கு பேசினார். அப்ப பெண்கள் விடயம் என்றா அரசியல் என்று வருகிறது, வேலை வாய்ப்பு என்று வருகிறது, அவர்களுக்கான கல்வி வாய்ப்பு என்று வருகிறது. இப்ப இலங்கையில் கல்வி கற்க பல்கலைக்கழகம் செல்பவர்களில் ஓராண்டு 60% பெண்கள் தான் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகிறார்கள். ஆண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. இவ்வாறு இது இந்த லேபர் ஃபோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்னொன்றையும் சொல்லி தருகிறது. இந்த வேலைக்கு இருக்கக்கூடிய ஆண் பெண்களில் A லெவலும் அதுக்கு மேலும் படித்தவர் என்று பார்த்தால் 10% பெண்கள், 5% தான் ஆண்கள். அப்ப பெண்கள் அதிகம் படித்திருக்காங்க இலங்கை தீவுல. அதுலேயும் இந்த மாஸ்டர்ஸ் PhDக்கு மேல முதுமானி படிப்புகளுக்கு போறோட எண்ணிக்கையிலும் பெண்கள் தான் அதிகம். ஆனா இவ்வளவு படித்து விட்டும் பெண்களுக்கான உரித்தான வேலைகளுக்கு வருவதற்கும் அவர்கள் தீர்மானிக்கின்ற இடங்களை அவர்களை அனுமதிப்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. சரி, இது பழைய அரசாங்கங்கள் தான் இதை செய்தது, இல்லை இந்த அரசாங்கம் மாறிட்டுது, இந்த அரசாங்கம் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குதுன்னு சொல்லி நாங்கள் 4 பேர் எங்களுக்கு கதைக்க தொடங்குவார். அவர்களுக்கும் ஒன்று சொல்லித்தார். இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்துல இலங்கையில ஒரு இதை உருவாக்கினார்கள், ஒரு உமன் கமிஷன் ஒன்றை உருவாக்கினார்கள். இந்த உமன் கமிஷன்ல இவர்கள் நியமித்ததில் இருந்தவர் அதிலிருந்து வெளியேறி போயிட்டார். ஏனால் பெண்களுடைய இந்த விவகாரத்தை கையாளுவதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு பெண்கள் அமைப்பு. இந்த பெண்கள் அமைப்புடைய தலைவர் அதனுடைய பதவியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற சமகாலத்திலேயே ராஜினாமா செய்து அனுராவுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஏன் அனுப்பினவர் என்று சொன்னால், இந்த பெண்கள் விவகாரத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் கமிஷன் தனித்துவமாக இயங்கும், அது தனித்துவமான தீர்மானங்களை எடுக்கும், அதற்கான நிதியுதவி வழங்கப்படும், அது பெண்கள் விடயத்தில் அந்த முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கு முன்னெடுக்கும் என்கின்ற அடிப்படையில் இது உருவாக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதற்கான அறிவித்தலை ஹரணி பாராளுமன்றத்திலும் என்று வெளியிட்டார். இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் அதனுடைய தலைவர் என்று ராஜினாமா செய்தார் என்று சொன்னால், அதுக்கு காரணத்தை அவன் சொல்லுகிறார் என்று சொன்னால், தங்களுக்கு சொல்லப்பட்ட எதுவும் இவர்களுக்கு கடிதம் கொடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஹரணி பாராளுமன்றத்தில் சொன்னார். அவர் சொன்னார், கடிதம் தந்தார்கள், ஆனால் தங்களுக்கு ஒரு அலுவலகம் கூட தரவில்லை, நிதி இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் எந்த ஒரு பணமும் ஒதுக்கப்படவில்லை, தாங்கள் சுயாதனமாக இயங்குவோம் என்று அளிக்கப்பட்ட எந்த உறுதியும் கை கொள்ளப்படவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களுக்கான தலைவராக ஒரு ஆணை நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது முன்னாள் செயலாளராக இருந்தவர் பெண்கள் அமைச்சுக்கு, அவர் தங்களை பெண்கள் அமைச்சில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பயன்படுத்துமாறு சொல்கிறார்கள், தங்களை அங்கே கொண்டே முடக்க பார்க்கிறார்கள். அவ்வாறு என்றால் தங்களுடைய தனித்துவம் என்ன? தாங்கள் அமைச்சுக்கு கீழ் வேலை செய்கின்ற ஒரு கட்டமைப்பாக மாற்றப்படுகிறோம். இது எங்களுக்கு வழங்கப்பட்ட எந்த உறுதியையும் கை கொள்ளவில்லை, அதனால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டு விலகிக் கொண்டார். இப்பொழுது கேட்கிறேன், ஹரணி, இப்பொழுதுதானே பேசினீர்கள், ஒரு 22ஆம் தேதி டாவோஸில் வைத்து ஒரு வாரத்துக்கள் இலங்கையில் பெண்களுடைய நிலைமை நீங்கள் உருவாக்கிய கமிஷனே எவ்வாறு வீதிக்கு வந்திருக்கிறது, அதுக்கான இதே பியூரோக்ராட்டிக் விடயம் தான் நீங்கள் எதை பேசினீர்களோ அங்கே அதே விடயம் உங்கள் நாட்டில் நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் வாய் திறக்க முடியாது என்றால் உங்களுக்கு எதிராகவே
உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே எப்ப உங்களை பிரதமர் கதிரையிலிருந்து தூக்கலாம் கடந்த 1 வருஷமா தெரிகிறார்கள். உங்களுக்கு அது தெரியும். ஏண்டா எப்ப உங்களை மாற்றி போட்டு, ஆனால் அது தங்களுக்கு பாதிப்பா வருகின்ற ஒரு பயத்துல கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. ஆனால் எப்பொழுது வாய்ப்பான களம் வருகிறதோ அப்பொழுது கருணை தூக்கப்படுவார். இப்ப நீங்கள் பேசின அந்த உமனுக்கும் அந்த சுத்தி இருக்கிற பியூரோக்ரசியும் உங்கள் நாட்டிலேயே என்ன செய்கிறது என்பதற்கான இது இருக்கிறது தானே. இப்ப நான் சொல்றேன், இதை யார் சொல்லுவது வெளிநாடுகளுக்கு? இதை கேள்வி அனுப்பினால்தான் வெளிநாட்டுக்கும் ஆகா இப்படி எல்லாம் புரிகிறதா என்று புரியும். இல்லாட்டி இப்படி போய் கிண்டி கிளறி எடுத்துக்கொண்டு வந்து பேசுவதற்கு இப்ப இதுதானே தமிழுக்கு எங்களுக்கு இப்ப இன்னொன்னே சொல்லி தருகிறேன். GST பிளஸ் இருக்கிறது, அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்கிறது இந்த GST பிளஸ். இதனூடாகத்தான் இலங்கை ஒரு பெரும் இலங்கையினுடைய ஏற்றுமதியில் 27% ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வருகிறது. அதையும் சொல்லுகிறார்கள், 27% வருகிறது. இந்த GST பிளஸ்க்கு புதிய பொறிமுறைகளை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முறை இலங்கைக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஏனால் 27 சர்வதேச நியமங்களை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதை கடந்து மேலதிகமாக பரிந்துரைக்கக்கூடிய புதிய நியமங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதில் GST பிளஸுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு, ஸ்ரீலங்கா is also required to repeal the Prevention of Terrorism Act to qualify for the GST Plus agreement. இது ஒரு க்ளோஸ் அவர்கள் முன்னரே எழுதி வைத்தது. அப்ப இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை ரிப்பீல் பண்ணணும். அதை இவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் அளித்தவர்கள். ஆனா இப்பொழுது என்ன நடைபெறுவது? அதுக்காக புதுசாக உண்ட கூறுகிறார்கள். ரிப்பீலும் பண்ணல, ரிப்பீல் பண்ணா முழுமையா நீக்க வேண்டும். அதை நீக்க போவதில்லை. அதுக்காக புதிதாக கொண்டு வரப்படுகிறது. அது இருப்பதிலும் கடினமாக மாறுகிறது. அப்ப இந்த அரசு பல இடங்களில் இப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஐரோப்பிய ஒன்றியத்தில் இது எப்பொழுது புதிதாக வரும் என்றால் 2027 தான் இந்த புதிய நடைமுறைகள் இவர்கள் விளக்கப்படுவார்கள். அப்படி இப்பவே தொடங்கிட்டார்கள். இப்பதான் ஐயா புயல் அடிச்சது எங்களுக்கு, நாங்கள் எவ்வளவோ அழிந்து போயிருக்கிறோம், தயவு செய்து எங்களுக்கு ஒரு விட்டுக் கொடுப்புகளை செய்யணும் என்று. இவர்களை விட்டுக் கொடுப்பு செய்யறதுக்கு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற நாம நிறைய பேசுகிறோம், ஆனால் செய்ய வேண்டியது செய்வதில்லை. இப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்ப உடக்கமே இந்த இடத்தில் நெருக்கடி கொடுத்து கொண்டு வந்தால் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை வைத்துக் கொண்டு இலங்கைக்கு GST பிளஸ் கொடுப்பதை நிறுத்த முடியும். அதான் தமிழர்களுடைய நீங்கள் கூறுவது போல் தமிழர்களுடைய கையில் இருக்கிற அந்த எதிர்ப்பை தெரிவிப்பது தமிழர்களுக்காக யாரும் வந்து செய்ய போவதில்லை. இப்போ நீங்கள் ஹரணியம்மா தொடர்பாக கூறும்பொழுது, அந்த பெண்களுக்கான அமைப்பு தொடர்பாக கூறும்பொழுது, அவர் சில வேளைகளில் அவர்கள் வீட்டிலிருந்து இயக்குவார்கள் என்று சிந்தித்தார்களோ தெரியவில்லை. அப்படித்தான் நீங்கள் சொல்வதை வைத்து நான் உணர்கிறேன். நாங்கள் அன்பர்களிடம் செல்வதற்கு முன்னதாக அரசவர்களை உங்களிடம் சுருக்கமாக, இப்போ நேரு அவர்கள் நிறைய விடயங்கள் வெளிநாடுகளுக்கு இலங்கை அரசாங்கம் கூறுகின்ற அந்த வளர்ச்சி தொடர்பான புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் அதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? வளர்ச்சியை பொறுத்தவரையில, இலங்கையை பொறுத்தவரையில உலகத்தின் பொருளாதாரமே மிகப்பெரிய ஒரு ஈடாட்டமாகத்தான் இருக்கின்றது. எல்லோரும் தங்களுக்கான சந்தையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கதைக்கிற நேரத்துல வந்து பிரித்தானியாவுடைய ஸ்டாமர் வந்து சீனாவில போய் தர இறங்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இந்த வாரம் தான் இந்தியாவில் ஐரோப்பிய ஒன்றியம் கூடாரமிட்டு இருந்தது. அடுத்தது கனேடிய பிரதமர் மார்ச்சுக்கு இந்தியாவுக்கு போகிறார். ட்ரம்பும் ஏப்ரல் இது சீனாவுக்கு போகிறார். இந்தியாவுக்கு போன ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழுவினர் இப்போது சீனாவில் போய் இறங்கி நிற்கிறார்கள். சிரியாவின் அதிபர் ஓடி போய் ரஷ்யாவில் நிற்கிறார். அப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. எல்லாம் குழம்பிய ஒரு நிலை. அமெரிக்கா இதற்குள் ஒரு மிக நடுநாயகமாக நிற்கிறது. இந்த பிரச்சனையில் வந்து இலங்கையின் பொருளாதாரமும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடியதென்றாகத்தான் இருக்கு. அது இலங்கைக்கும் தெரியும். பலரும் சொல்லுகிறார்கள், என்னடா இது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் வரையிலும் ஒரு கொதிநிலையில் தான் இருக்கு. அப்ப பலரும் சொல்லுகிறார்கள் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இருந்த போதும் இலங்கையின் உற்பத்தி துறை இல்லாவிட்டாலும் வெளிநாடுகளில் இருந்து போகின்ற பணம் உதவிகள் இப்ப வேர்ல்ட் பேங்க் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாடுகள் போகின்ற முதலீடுகளை இப்போது அவர்கள் உள்வாங்குவதற்காக இருக்கிறார்கள். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை கூறுகின்ற புள்ளி விவரங்களுக்கும் கள நிலைமைகளுக்கும் கடுமையான மாறுபாடு தான் இருக்கின்றது.
தற்போதைய அரசு அதனால்தான் தற்போதைய அரசு பெருமளவில் இப்ப நேருவண்ணா கூறினது போல தங்களோட ஆக்களை கூட பெருமளவில் வெளியில் கதைக்க விடுவதில்லை. இப்போது இந்தியாவுடன் உறவுகளை வளர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், சீனாவை உறவுகளை வளர்ப்பதற்கென்று அவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இப்ப எந்த ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப கனடிய பிரதமர் உங்களுக்கு தெரியும் இந்த சீனாவுக்கு வந்தார், 8 உடன்பாட்டை மேற்கொண்டார். பிறகு டாவோஸுக்கு சென்று கடுமையான உரையாற்றிவிட்டு ட்ரம்ப் வருவதற்கு முன்னரே அவர் போய்விட்டார். அதற்கு பிறகு ட்ரம்ப் வந்து கனடாவுக்கு 100% வரியை போட்டார். கனடா என்ன செய்தது? கனடிய மக்களை சொன்னது ஓடி போய் அமெரிக்காவில் முதலீட்டை செய்ய சொல்லி இல்லை, நீங்கள் அமெரிக்க சாமான வாங்காதேங்கன்னு சொன்னார். அமெரிக்க பொருட்களை வாங்காதேங்க தங்கள மக்களுக்கு சொல்லுங்க. இந்த 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை கோரமாக முடிந்த பிற்பாடு இந்த அனைத்துலக மட்டத்தில் பெரும் போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. இலங்கையிலிருந்து புடவைகளை கொள்வனவு செய்கின்ற நிறுவனங்களுக்கு முன்னால கூட கொடிகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு நின்றார்கள், போராடினார்கள். இப்போ ஒருவரையும் காணவில்லை. தமிழெல்லாம் கிடைச்சிட்டு தோன்றுதான். நானும் எல்லா பேப்பரையும் தூக்கி பார்த்தேன், ஒருத்தரையும் காணவில்லை, எல்லாம் முடிஞ்சது. இப்ப இலங்கைய அபிவிருத்தி செய்யணும் என்று நிற்கிறார்கள். இப்ப அமெரிக்காவின் திரசேரி அதிகாரி போன முறை என்ன சொன்னார்? ஒரே ஒரு இதுதான் சொன்னார். ஐரோப்பிய ஒன்றியத்தை பற்றி அவர் சொன்னது ஒன்றுதான். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ரஷ்யா ஓயில வாங்கக்கூடாது என்று இந்தியாவுக்கு 50% வரிய போடுறோம். ஐரோப்பா ஓடிப்போய் அங்க ஒப்பந்தத்தை செய்து போட்டு ரஷ்யாவில இருந்து வர ஓயில் வந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு வருது. அந்த காசை வச்சு ரஷ்யா போற செய்யுது. யாருக்கு எதிராண்டா? ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக. என்ற ஐரோப்பிய ஒன்றியம் தான் அமெரிக்கும் எதிராக நிற்குது. அப்படின்னு பார்த்தா தண்ட போருக்கு தானே காசை கொடுக்குற ஒரு நாடா இருக்குது. அப்படின்னு பார்த்தா இதுல அமெரிக்கா தான் ஒரு தியாகியா இருக்கணும் அவர் சொன்னார். அவர் சொன்னது அது வேற இருக்குது. அது அப்படி எங்களுக்கு பொருந்தது. நாங்கள் எங்களை எதிரிய பலப்படுத்த தலையால தெரிகிறோம். எதிரிய பலப்படுத்தணும்ன்றதுல இப்ப சீனா மீதான ஈரான் மீதான ஒரு முற்றுகை, வெனிசுலாவை அடித்து வீழ்த்துவதற்கு முதல் ஒரு முற்றுகை. ஏன் முற்றுகை? முதல் பொருளாதாரத்துல வீழ்த்துவாங்க. ஏன் சீனாவில ஈரான்ல கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடக்க என்ன செய்தது? யுஏக்களால ஈரான் காசை வெடுத்து போட்டு வாங்கி போட்டு அதை திடீரென்று வித்து விழுத்தி போட்டு பொருளாதாரத்தை வீழ்த்தி தான் கொண்டு வந்தோம். எங்கேயும் பொருளாதாரத்தில் தான் முதல் கை வைக்கிறார்கள். ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம்? இலங்கையை கட்டணும், இலங்கையை ஒழுப்பணும், அவன் வந்துட்டான். இதுதான் அந்த நிலைமையாக இருக்கின்றது. சுருக்கமாக நான் உங்களிடம் ஒரு கேள்வியை மேட்டர்களிடம் செல்வதற்கு முன்னதாக, இப்போ நீங்கள் இந்த குழப்ப நிலை, உலக பரப்பில் இருக்கின்ற குழப்ப நிலைகள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, மாக்காணி அவர்கள் டவாஸில் நடந்த அந்த மாநாட்டில் மிகவும் சிறப்பாக அந்த உரையாற்றியிருந்தார். அதில் அவர் தெளிவாக கூறியிருந்தார், the rule based order is no longer in use என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார். அவ்வாறு ஏன் தமிழ் தரப்பினர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஏன் அந்த மூலோபாயத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது? கனடா இந்த அளவு ஒரு சிறிய நாடு, பெரிய நாடு தான், மக்கள் தொகையில சிறிய நாடு, பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் 28 ட்ரில்லியனோட ஒப்படைக்க சிறிய நாடு. அதைத்தான் நான் சொல்லுவேன், பிரதேசத்துல பெரிய நாடு. ஈரான் பரத்துல பாத்தீங்கன்னா சிறிய நாடு, ஆனால் எதிர்த்து நிற்கிறாங்க. கனடிய பிரதமர் டாவோஸ்ல சொன்னது ஒன்றுதான், நீங்கள் உங்களை மிரட்டுவருடன் சமரசம் செய்ய போறீர்கள் என்று சொன்னால் உங்கள் இறமையை விட்டு போறீர்கள், அவ்வளவுதான். உங்கள் இறமையை அடைவி வைத்து போகிறீர்கள். அது ஒரு உண்மையான நட்பு பூர்வமாக இருக்காது, ஒருபோதும் இருக்காது. அது எந்த நேரமும் மாறும். அதே நிலைமைதான் எங்களுக்கு. எங்கடையில பேரம் பேசின எங்கேயாவது இந்த 16 வருடத்துக்குள்ள டிமாண்டிங், இப்ப நான் சொன்னேன் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசாங்கம் கூப்பிட்டு தமிழரை கேட்டது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, நீங்கள் ஒன்றை கொடுத்து அவன்கிட்ட வாங்கலாம் எங்கிட்ட டிமாண்ட் பண்றது. சரி, இந்தியாவிட்ட டிமாண்ட் பண்ணீங்களா கொடுத்த காசுக்கு? மீன்பிடி இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் போய் சொல்லியிருக்கு, இப்ப கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்பட போது இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு. ஏற்கனவே 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவோட கடல் உணவு ஏற்றுமதி கிட்டத்தட்ட 59% அதிகரிச்சிருக்கு. அது எங்கட கடல்ல அள்ளினதான். சரி, கேட்டீங்களா?
போனோடனே என்ன இப்போவும் 16 வருஷமா 13வது திருத்த சட்டம், அரசியல் தீர்வு, சுயாட்சி பேசலாம், பிரச்சனை இல்லை. எந்தெந்த பேச்சு இடத்துல எதை பேசணும், எதை டிமாண்ட் பண்ணணும். ஜெயசங்கர் எல்லா உலக தலைவர்களையும் நீங்கள் பாருங்க, தங்களோட நாட்டுக்காக டிமாண்ட் பண்ற. இப்ப நேருதான் சொன்னார், எந்த தூதுவர் அவற்ற வேலை என்ன, தண்ட நாட்டுக்கு அந்த இருக்கிற இலங்கைக்கு விசுவாசமா இருக்கிறீங்கள. அமெரிக்க தூதுவர் இலங்கைக்கு வந்தாருன்னா அமெரிக்காவுக்கு தான் விசுவாசமா இலங்கையில் இருப்பாரு தவிர இலங்கைக்கு விசுவாசமா இருக்க போறதில்லை. அமெரிக்க அதிபரை டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் பக்கத்துல இருக்க கனடாவுக்கு கூட அவர் விசுவாசம் இல்லை. ஆனால் நாங்கள்ட்ட சொல்லிடுவோம் உடனே தொப்புள் கொடி உறவு. அதான் அந்த பிரச்சனை. நன்றி. நாங்கள் அன்பர்களை உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து உரையாடலாம் நம்புகின்றேன். புனிதா அவர்கள் முதலில் இணைந்திருந்தார், அவரை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து அம்பிகா அவர்களிடம் செல்லலாம். எடிசனும் இணைந்திருக்கின்றார். புனிதா அவர்களே வணக்கம். கலாச்சார விளையாண்டுங்களேன் அரசு கலாச்சார விஷயம் என்று கேட்டால் எல்லாரும் எதிரிய பலவீனப்படுத்த நினைச்சால் ஈழத்தமிழன் மட்டும் எதிரிய நல்ல வடிவா பொருளாதாரத்துல தூக்கி விடுவோம் நினைச்சு கொண்டிருப்பார். இப்படியான இனம் இருக்கும் வரை இந்த இனத்துக்கு நாங்கள் எப்படி விடுதலையை தேர்றது, விடிவை தேர்வது, எப்படி மாற்றுவது, அதுதான் நாங்கள் தேட வேண்டிய விடியம். எவ்வாறு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது? இப்ப பூனைக்கு யார் மணி கட்டுறான்ற நிலைமை. இப்ப வந்து சிங்களவர் வந்து தம்பி தானே ஒரு விஷயம் ஒன்று சொன்னா புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து தாயகம் வரையும் எல்லாரும் சூம்ல சேர்ந்து கதைச்சி இப்படிச்சே இதை செய்யக்கூடாது, தமிழனுக்கு கொடுக்க கூடாது, ஐநா வருதுன்னு சொன்னோன்னா அவங்க முழு இடமும் ஓடி முழு பேரும் கதைச்சு ஐநா எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஆனா எங்கிட்ட தமிழர் 4 பேரை சேர்த்து ஒரு அணியில நிக்க முடியல. எடுக்கட்டா நீங்க எந்த ஒரு கட்டமைப்பையும் நம்ப முடியல. நீங்க ஒரு புதுசா ஒரு கட்டமைப்பை நாங்கள் ஒரு ஆரம்பிச்சு நாங்கள் எல்லாரும் இந்த இனத்துக்காக புலம்பெயர் தாயம் புலம்பெயர் தேசத்துல இருந்து எல்லாரையும் சேர்த்து நினைச்சு நடப்ப முடியும் நீங்கள் ஒன்றை தொடங்கினால் அடுத்த மாதம் அவர்கள் எங்க நிற்பாங்க, இலங்கை அரசாங்கத்தோட நிற்பார்கள். இப்படி இருக்கேக்க தமிழருக்கு எப்படி நாங்கள் ஒரு விடுதலையோ விடிவையோ தீர்வையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம்? இன்றைக்கு அபிவிருத்தி முதலிடம் சொன்னால் அந்த அவிர்த்தி சேர்த்துக்கேற்ற நிலைமையில இருக்குது தமிழர் தாயகம். இன்றைக்கு சிங்கள அரசு தமிழர் தண்ட அரசாங்கத்தை கொண்டு நடத்துறதுக்கு புலம்பெயர் தமிழக சொத்துக்களை கொண்டு முதலீடு செய்யணும். அந்த முதலீடுக்கு என்ன உத்தரவாதம் இல்லை முதல் நாங்கள் கேட்க வேண்டும். என்ன உத்தரவாதம்? நாளைக்கு இது விடுதலை புலிகள் பணம் என்று சொல்லி முடக்கி கொண்டே முதலீடு செய்தவையே பெருந்தையோட அனுப்பவோ இல்லாட்டி டபுள் சிட்டிசன் எடுத்தாக்குல பிஎஸ்டி என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்து உள்ள கள்ள மாட்டாங்க. என்ன உத்தரவாதம்? தமிழ் முழிச்சு கொள்ளணுமா இல்லையா? ஒரு எதிரிய படையிலப்படுத்தணுமா அல்லடி அவனை நாங்கள் வலுப்படுத்தணுமா? உண்மையில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஎஸ்டி என்ற அந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒரு மாற்று வடிவத்துல வரப்போற சட்டம், அதுக்கு நீங்கள் எதிராக நீங்க எல்லாரும் அந்த வரிச்சலுகையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்று இதுக்கு எல்லாரும் கடிதம் எழுதலாம், எல்லாரும் நீங்க முறைப்பாடு செய்யலாம், நீங்க குரல் கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை செய்யறீங்களோ இல்ல. அனுரா வந்துட்டு காலால நடந்தார், தலையால நடந்தார், கையால அரிசி அள்ளி போட்டார், கோயில பொங்கினார் என்று சொல்லி இந்த தலை முழுக்க தலை வச்ச பாட்டையும் கொண்டே போட்டு அனுராக்கும் அங்கிட்ட தலைவர பாட்டுக்கும் தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? நாடு முழுக்க கையொப்ப போராட்டம் நடைபெற்றது தானே. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சி எடுத்த பெரிய ஒரு முயற்சியை நீங்கள் அதை பாராட்டவில்லையா? அது எங்க போயிட்டு எங்க முடிச்சோன்னு எதுவுமே தெரிய இல்லையே. அது அந்த கையொப்பு போராட்டத்தில் முதலாவது கையொப்பம் வைத்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். சரி, நீங்கள் சுருக்கமாக கேள்வி இருந்தால் இருவரிடம் நீங்கள் கேட்கலாம், இல்லை என்றால் இந்த சர்வதேசத்தினுடைய இவர்கள் கூறுகின்ற செய்தி தொடர்பாக ஏதாவது கருத்து இருந்தால் சுருக்கமாக கூறுங்கள். நான் சொல்லிட்டு அது சொல்லட்டும். என்றால் இது என்னுடைய ஆதங்கம் தம்பி. நான் புனைக்கவர் மணி கட்டுறது தமிழன ஒருங்கிடச்சு இந்த இனத்துக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம், எப்படி செயல்பட போறோம், எனக்கு இருக்க பெரிய ஆதங்கம். நான் நினைக்கிறேன் என்ன கேட்டால் தம்பி, களமும் புலமுமா சேர்ந்து எல்லா புத்திஜீவிகளையும் முடிஞ்சால் எல்லாரையும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒன்றுணர்ச்சி அங்க இருக்க கட்சிகளாச்சும் எல்லாரையும் ஒன்று இணைக்க முடியுமான்னு நினைச்சு ஒருக்கா கதைக்க முடியுமான்னு நான் நீங்க ஒருக்கா முயற்சி செய்யுங்க. சரி, நன்றி புனிதா அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. உங்களுடைய ஆதங்கம் வாரந்தோறும் இணைந்து உங்களுடைய ஆதங்களை எங்களை வெளிப்படுத்தீர்கள். அம்பிகா அம்மா இணைந்திருக்கிறீர்கள், அம்பிகா வாசுதேவன் இணைந்திருக்கிறீர்கள். வாங்கோ, நீங்கள் நிச்சயமாக
அரசு அவர்களும் நேரு அவர்களும் கூறிய விடயங்களை கேட்டிருப்பீர்கள். இலங்கை அரசின் சர்வதேசத்துக்கான செய்திகளும் உண்மை நிலைகளும் என்ற விடயத்தை இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய கருத்தை சுருக்கமாக கூறிக்கொண்டு கேள்வி ஏதாவது இருந்தால் தொடக்கலாம். வாங்கம்மா. வணக்கம். நேரு அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது கருணியினுடைய ஸ்பீச், மற்றது எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம், ஆரம்பத்தில் இருந்த பயங்கரவாத தடை சட்டம் பின்னர் தேசிய பாதுகாப்பு சட்டமாக வந்திருக்கிறது. அதற்கிடையில ஆன்டி டெரரிசம் அப்படி என்றெல்லாம் இடையில வந்து சென்றது. ஆனால் கடைசியாக 25ஆம் ஆண்டுல கொண்டு வரப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இன்னும் மோசமாகத்தான், அதுல எந்த அதாவது அவர் சொன்ன மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக்கொண்டது போல அங்கே செய்யப்படாமல் இன்னும் மோசமான சட்டங்களை தமிழர்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுலதான் அந்த கிவ்லுவோயா அந்த திட்டமும் அடங்கியிருப்பதாக நான் அறிகின்றேன். அது சரியோ பிள்ளையோ தெரியாது. இவ்வாறான சட்டம் கொண்டு வந்ததும் கருணி அவர்களுடைய பேச்சும், அதாவது இலங்கையிலே பெண்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இவை எல்லாவற்றையும் நிலத்திலேயோ புலத்திலேயோ எப்படி இதனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எடுத்து சென்று அந்த இஎஸ்பி சலுகையை பிளஸ் அதை எப்படி ரத்து செய்யலாம் என்பதற்கு இன்னும் விளக்கம் கேட்கின்றேன். அதை எவ்வாறு யார் கொண்டு போக வேண்டும், அதாவது நாங்கள் எல்லாமே ஆற போட்டுத்தான் எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை எவ்வாறு கையாளலாம், எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்று இருவரிடமுமே நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல அந்த வரைவு, முன்னர் வந்த ஆய்வாளர் கூறிய போல அந்த வரைவு என்றது எங்களிடம் இதுவரை காலமும் இல்லை. அதாவது தமிழுக்காக குரல் கொடுத்த அத்தனை பேருமே அந்த கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு அந்த தமிழ் அரசு கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் கூட தாங்கள் ஒன்றிணைந்து ஒரு குரலாக செயற்பட வேண்டும் என்ற யாருக்குமே அந்த எண்ணமும் வரவில்லை. அதை செய்ய வேண்டும் என்ற அந்த துணிவும் இல்லை. இந்த வகையில எங்களுக்காக எந்த விடயங்களை, அதாவது ஒரே ஒருவர் மட்டும்தான் அந்த கொள்கையிலிருந்து விடாப்பிடியாக இருக்கின்றார். அந்த வகையில தமிழனுடைய தலைவிதியை எவ்வாறு மாற்றுகிறது, அதாவது ஆரம்ப காலங்களில் நடந்த விடயங்களை பார்க்கிற பொழுது ஒரு அரசு மேல, ஒரு இளைஞர் ஒரு அரசு மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அது நம்பிக்கை எத்தனையோ வருட காலமாக எங்களுக்குள்ளே, அதாவது தமிழர்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொடுக்காதவர்கள் இவரை கண்டதும் அந்த நம்பிக்கை இன்னும் நாங்கள் அதள பாதாளத்துல போகக்கூடிய செயற்பாடுகள்ல தான் இந்த தமிழ் எழுச்சி கட்டப்பட போகிறதா என்று அவர்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வாய்ப்பு. நன்றி அம்மா, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நிச்சயமாக அந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை தொடர்பாக நாங்கள் இருவரிடமும் கேட்கலாம். அதற்கு முன்னதாக சிவா கேட்ஃபோர்டிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாங்கோ சிவா, நீங்கள் கூறுங்கள். வணக்கம். நீங்கள் தான் ஏற்கனவே நானும் ஒரு கேட்க வேண்டியதுதான். இந்த சர்வதேச சமூகத்தை அவர்கள் போய் கேட்கிறார்கள். அவர்களுக்கும் சாதகமாக இப்போது சர்வதேசமே குழப்பத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு அது சாதகமாகத்தான் இருக்கிறது இலங்கை அரசுக்கு இப்போது இந்த சர்வதேச சூழ்நிலை. ஆனால் அதனாலே அவர்கள் சொல்லிவிட்டு செய்கிறார்களா என்று, அவர்கள் சொல்லுவதை எல்லாம் செய்கிறார்களா என்று பார்ப்பதற்கு அவர்களுக்கு இப்போது நேரமில்லை. ஆனால் எங்கள வடக்கு கிழக்குக்கு இந்த சர்வதேச தூதுவர்கள், உதவி தூதுவர் அப்படி போகிறார்கள். அங்கு அவர்களை ஏன் இந்த காணாமல் போனவர்களை மற்றவர்களை போய் சந்திக்கிறதுக்கு அங்குள்ள அமைப்புகள், கட்சிகள் சரி, எம்பிக்கள் சரி, அல்ல அமைப்புகள் சரி, ஒரு அரசாங்க அதிபரிடம் போய் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை சந்திக்க, இல்லாட்டி எம்பி மேரையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார்கள். அந்த நேரங்களில் ஏன் இவர்களை அழைத்து இவர்களின் பிரச்சனைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் இல்லை? ஏனென்றால் நேரடியாக அவர்கள் சொல்லும் போது அதில் ஒரு தாக்கம் இருக்கும். மக்கள் காணாமல் போனது இவ்வளவு நாள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் வந்தது, அதை அங்கு வைத்து இப்போது 2-3 முறை போய்விட்டார்கள். 2-3 முறை பலர் போய்விட்டார்கள் இப்போது சந்தித்திருக்கு. ஆனால் இவர்களை சந்திப்பதற்கு அந்த கதைத்தவர்கள் வெறும் முயற்சி எடுக்கவில்லை. அதையும் குறிக்கொண்டு மற்றது இப்ப நாங்கள் இதை சொல்லுகின்ற போது இந்த புலம்பெயர்ந்த எங்களிடம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தை
சிலவற்றை செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனா நாங்கள் அதை பயன்படுத்தாம இப்ப இந்த சுற்றுலா பயணம் போறதுல அது வெளியே தெரிகிறதோ இல்லையோ எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் தான் இதில் கூடிய வைவாகத்தை சுற்றுலா என்ற இதுக்குள்ள வருகிறோம். அப்ப தேவையற்ற இந்த பயணங்களை ஒருமுறை நாங்கள் போய்விட்டு மிகுதியை எங்கள் இனத்துக்காகவும் மக்களுக்காகவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை இங்குள்ள மக்களுக்கு நாங்கள் இந்த ஊடகங்கள் ரீதியாகவும் இது ஒரு தெளிவாக இது அவர்கள் தங்களுடைய அலுவலுக்கு போறார்கள் எங்கள் மக்களுக்கும் செய்கிறார்கள் என்றால் எங்கள மக்களுக்கு கிடைக்கிற நன்மையை விட ஆட்சியாளர்களுக்கு இதனால் அதிக நன்மை கிடைக்கிறது. நாங்கள் மீண்டும் இது முன்பு போராட்ட காலத்தில் இதை சொன்னோம், ஏற்கவில்லை. இப்போது சூழ்நிலை நன்றாக இருந்தால் இருக்கிறது, மக்கள் போய் வருகிறார்கள். இப்போது வருடத்துக்கு 3 தரம் 4 தரம் போறவர்களும் இருக்கிறார்கள். போய் எல்லா விதத்திலும் அதை நாங்கள் பலப்படுத்துகிறோம். அது அவர்களுக்கு சாதகமாகத்தான். இதையும் தெளிவுபடுத்த வேண்டும். இது ஊடகங்கள் நாங்கள் இது இங்குள்ள அமைப்புகள் எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். அதை கேட்டுக்கொண்டு அதோட இந்த அரசாங்கத்தை சிங்கள மக்களுக்கும் இப்போது எதுவும் செய்வதாக இருக்கவில்லை. நான் பார்க்கிறது ரணில் போட்ட பாதையிலே மிக கச்சிதமாக அவர்கள் நடக்கிறார்களே ஒழிய இவர்கள் இந்த செயல்திறனும் மற்றவர்கள் தான். போற போக்கிலே இன்னும் ஒரு 4-5 வருடங்கள் போனால் இப்ப பணவீக்கம் இப்படி போய் கொண்டிருக்கிற போது இவர்களும் மீண்டும் அது இப்ப ஏற்கனவே சொல்லிவிட்டார், இவர்களும் மீண்டும் ஒரு வெளியே வரும்போது ஒரு போராட்ட குணத்தையும் ஒரு சர்வதிகாரத்தையும் கொண்டருவார்கள் என்ற எச்சரிக்கையும் மக்களுக்கு இருக்க வேண்டும். இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒருவரை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் உங்களிடம் வரலாம் என்று நம்புகிறேன். தீபகன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தீபகன், வாங்கோ. நேருக்கும் அரசுக்கும் வணக்கம். எங்கள் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். எனக்கு இருக்கிற கேள்வி என்ன சொன்னா, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், இது தெளிவாக தெரிந்தது. இந்த மற்றதே இந்த ஐரோப்பிய நாடுகளும் எங்களை வேணுமென்றே அளித்தார்கள். இந்த 2 வகம் இருக்கத்தக்கதா மற்றது சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு எதுவும் தராது. பௌத்த பேர்ணவாதம் எதையும் கிடைக்க விடாது. இவ்வளவு பிரச்சனைக்கு நாங்க அடுத்த கட்டம் என்ன, அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம்? ஏன்னு சொன்னா 2009 முள்ளிவாய்க்கால் நடந்த போது இருந்த போர்க்குற்றம் என்ற இதுகளை சுமந்திரம் உட்பட சுமந்திரம் முக்கியமான எதுவுமே இல்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றி விட்டார். இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கத்தக்கதாக நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம்? நன்றி, வணக்கம். நன்றி தீபகன், உங்களுடைய கேள்விகளை தொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் முதலில் அம்பிகா அம்மா அவர்கள் கேட்ட ஜிஎஸ்பி வரி தொடர்பாக எவ்வாறு இதை கையாளுவது என்பது தொடர்பாக இருவரும் எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் கூற வேண்டும். முதலில் நேரு அவர்களே, நீங்கள் கூறுங்கள். இந்த ஜிஎஸ்பி வரி செலுவது தொடர்பாக நான் அடிக்கடி குறைந்தது ஒரு 20 ஆண்டுகளுக்கு எத்தனையோ தடவைகள் கேட்டிருக்கின்றேன். ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு அருணியம்மா அவர்கள் அங்கே டவாஸில் பேசிய பொழுது சிறப்பாக பேசினார் என்ற விடயங்களை கூறும் பொழுது இந்த நேரங்களில் தான் இந்த விடயங்களை தமிழர் தரப்பு எடுத்து சுட்டி காட்ட வேண்டிய நேரம். ஆனால் இதுவரையில் அவ்வாறான ஒரு நிலைமை இருப்பதை காணவில்லை. அப்போ இதை எப்படி கையாளுவது? பாராளுமன்றத்தில் என்ன சொன்னால் ஒரு தமிழர் மற்ற தமிழரை தாக்குவதற்கு தான் பாராளுமன்றத்துக்கும் போகிறார்கள். பாராளுமன்றத்துக்கு வெளியிலே அதைத்தான் எங்களுடைய செய்கிறார்கள். ஆனால் அங்கே மற்ற பகுதியில் இருப்பவரோட கடுமையான கேள்வி கேட்கறது இல்லை. வேணுமெண்டா தேசிய தலைவர் 2-4 தரம் பாராளுமன்றத்தில் பேசினால் இங்கே 50 பேர் வெளியிலேருந்து கைதட்டுவோம்னு நம்புறாங்க. அது இந்த கைதட்டுறாங்களுக்கு முதல் வெளுத்தா எல்லாம் சரி வரும். ஏன்னு சொன்னால் இது தேசிய தலைவர்கிட்ட பேரை சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதை போல முட்டாள்தனத்தை ஒரு சமூகத்தில் பார்க்கல. ஒரு விடயம் என்ன சொன்னால் அங்கால இருக்கிறவன்கிட்ட என்ன கேள்வி கேட்கறன்னு தெரியல. இப்போ நான் சொன்னேன், ஹரணி பேசிய பேச்சில் வைத்துக்கொண்டு நல்ல விஷயம், நான் சொன்னேன் முதல் நல்ல விஷயம் அவர் பேசியது பெண்கள் சார்ந்த நல்ல விஷயம். ஆனால் அதை ஏன் உங்கள் பாராளுமன்றத்தில் உங்களுடைய அரசுகளுக்கு நீங்களே செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் அவரது அந்த கேள்வி. அவரும் பதில் சொல்ல வேண்டும், அவரை கடந்தவர்களும் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா அதை அடக்கி கொண்டிருக்கிறவர்கள் தான் அந்த கேள்வி மெயினாக குறிப்பாக போக வேண்டும். ஆனால் அதை செய்வதில்லை. ஏன்னா இந்த வல்லமே இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அடுத்தது என்னென்னா
எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட இருக்கிற சவாலே தான், வல்லமை இல்லை, எது தேட மாட்டார்கள். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் தாங்கள் தேடுவதும் இல்லை, அவர்களுக்கு ஒத்தாசை வழங்கப்படுவது உண்டு, அவர்களுக்கு பாராளுமன்ற குழுவுக்கு பணம் கொடுப்பார்கள். அப்ப அவர்கள் அதுக்கான ஆக்களை வைத்து தங்களுக்கான ஒரு இந்த தேடுதலை செய்து இப்போ இந்த மேற்கத்திய உலகத்தில் பாராளுமன்ற குழுக்களுக்கு இதில் இருக்கிறவருக்கு இந்த ரிசர்ச் கண்டு வைத்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் தேடி எடுத்து இதுக்கான பதில் எல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பார்கள். இந்த ப்ரீஃபிங் எடுத்தோடனே கேட்கறது தான், அதை வேணும்னா நீங்களே செய்யலாம். ஆனால் அந்த பார்வை இல்லாமல் இருப்பது தான் இருக்கக்கூடிய இதில் இருக்கிறது. இப்போ ஜிஎஸ்டி ப்ளஸில் என்ன விஷயம்னு சொன்னால், அது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய விடயம். இது 2009க்கு பின்னர் ஜிஎஸ்டி பிளஸ் வரைச்சலையே ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையை நிறுத்தியது ராஜபக்ச கீழே. அதுக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதுக்கான செயற்பாட்டை செய்கிறான். அதை சொல்லி தருகிறேன். என்னன்னு சொன்னால், அது எவ்வாறுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எழுதுங்கள், உங்களுக்கு பதில் வராது, அவர்கள் பதில் தர முடியாது. என்ன ஒரு நாளைக்கு 50,000 இது வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அலுவலகத்துக்கு, 50,000 பேருக்கும் பதில் சொல்றதுக்கு அவரால் முடியாது. அப்போ ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் இருக்குது. பாப்பார்கள் இதில் எத்தனை பேர் திருப்பி எழுதுறான், அவனுக்கு முக்கியத்துவம் இருந்தால் எழுதுவான். இப்போ 2ஆம் தரம் எழுதுங்கள், இப்போ 50,000 ஒரு 20,000 குறையும், அல்லது 10,000 குறையும், அதுக்கும் பதில் போட மாட்டார்கள். பிறகு தேர்ட் ஃபில்டரிங் வரும். அந்த தேர்ட் ஃபில்டரிங்ல இந்த 10,000 திடீர்னு ஒரு 1000 வந்து நிற்கும். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு பொருதி இருக்கா எழுத வேண்டும். இப்போ 1000க்கும் பதில் போடுவவர்கள் போட மாட்டாங்க. அப்படி என்ன சொன்னா, சில நேரம் அது ஒரு 4வது 5வதுல திடீர்னு ஒரு பதில் வரும். அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம் அதை கொடுக்கும் அவர்களுக்கு, இவன் தொடர்ந்து வெளியே கொண்டு காண்டு அப்போதான் எடுத்து பார்ப்பார்கள், அதுக்கு பதில் வரும். இவ்வாறு தான் அந்த முறை அதை நகர்த்தினோம். நாங்கள் இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வரையும் மிகவும் படித்தவர்களை ஒதுக்கி வைத்தால் எங்களுக்குள்ளேயே பேர் விட்டுட்டு போட்டார்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேறு வேலையில் நாங்கள் எழுதி கொண்டிருக்கோம். முதல் தடவையாக ஒருவருக்கு அந்த பதில் வந்தது 5வது முறை. அப்பொழுதுதான் விழித்து கொண்டு சிலர் மீண்டும் இணைந்து செய்தார்கள். தொடர்ச்சி எழுதணும். இதான் அந்த பொறிமுறைகள். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பொறிமுறை இருக்குது. நாங்கள் வெளியிலேருந்து கத்துறோம், எங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் தெரியாம கத்துறது தான் நாங்கள் அதிக நேரம் செய்கிறோம். இல்லாட்டி விட்டுட்டு ஓடிடுறோம், போங்கடா வந்துட்டு. அது வேலைக்காகாது. சில வேளையை நாங்கள் நிறைய காத்திருக்க வேண்டும். காத்திருந்தா தான் அந்த வேலை நடக்கும். நாங்கள் நினைக்கிறோம், இன்றைக்கு பயிற்சிக்கு விதைச்சிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு அறுவடைக்கு நான் போகணும்னு நினைக்கிறோம். அது நடக்காது. இப்போ பயிர் வளர்ந்து அறுவடைக்கு வர்றதுக்கு காலம் இருக்கு. அதே போலதான் அரசியல்லையும் சில அடைவுகளை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். இப்போ இதுல பதில் தர ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு அந்த இருவர் அனுப்புவதை முழுமையாக எடுத்து உள்ளே வைத்திருந்தார்கள். நிறைய பதில் வந்தது, நிறைய ஆவணங்கள் கொடுத்தோம். அதன் பின்னர் அவர்களாகவே அந்த முடிவு அறிவிக்க முன்னே சொன்னார்கள், இந்த முறை கொடுக்க மாட்டோம் என்று. அப்ப இந்த பொறிமுறைக்குள்ள போனோம்னா ஜிஎஸ்டி பிளஸுக்கு இன்னும் காலம் இருக்குது. ஏன்னா அவர்கள் இன்னும் புதிய ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே அவர்கள் முடிவெடுப்பது 2027 தான். அதுக்கு முன்னரே வந்துடுவார். அவை அது 27 வரையும் காத்திருப்பது இல்லை. இந்த 26 முக்கியமான ஆண்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு போய் ஆவணங்களை சேர்ப்பது, எங்கெங்கெல்லாம் அவர்கள் தவறி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆவணத்தை இப்ப நாங்களா எழுதலாம் தொகுத்து. அதே நேரம் இப்ப பயங்கரவாத தடத்தை எடுத்தும் புதுசுக்கு இப்ப ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அறிக்கை விட்டிருக்கிறது, அதுல என்னென்ன எல்லாம் தவறு. இப்ப அது மோர் ஒத்தன்டிக் என்றால் அவனே எழுதியிருக்கான். இனிமேல் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் எழுதும், நாங்களே எழுதி கேட்கலாம். ஐநாவுடைய செயலாளருக்கு தொடர்ந்து இதே மாதிரி எழுதி கொண்டு அங்கேயும் பதில் வரும். செயலாளர் அவர்களே, மனித உரிமைகள் என்று இருக்கிறீங்களே, இப்படி ஒன்று வருது, நீங்க என்ன கதை சொல்றீங்க? அப்ப அப்படி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தா அவரும் ஒரு அறிக்கை விடுவார், கேட்கும் ஒரு அறிக்கை விடுவார். அந்த விட்டால் இவையெல்லாம் ஜிஎஸ்டி பிளஸுக்கு ஒரு பெரிய ஆயுதமா மாறும். ஜிஎஸ்டி பிளஸுக்கு சவாலை உருவாக்குவதற்கு. ஏனென்றால் நாங்கள் இயங்காமல் இருக்கின்ற பொழுது கொழும்பில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் இலங்குவாக எதையும் அடைந்து விடலாம். அவர்கள் இலகுவாக அடைகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் எங்களுடைய பலகீனம் தான். அந்த பலகீனம் விட்டு நிரப்பப்படுவோம். சில விஷயம் சொல்லித்தாரன் மேலதிகமாகவே. இப்ப பாருங்க, IMFல 2025ஆம் ஆண்டுக்கான ஜிடிபி எண்ணிக்கை வந்துட்டு நாடுகள்ல இலங்கை 79 இடத்துல இருக்குது. ஆனால் அந்த 79 இடத்துல அந்த போட்ட எண்ணிக்கை அடிப்படை கருதுகோளாக கொண்டது 24ஆம் ஆண்டுக்கான ஜிடிபி தான். ஏனென்றா 25ஆம் ஆண்டுக்கான ஜிடிபி இலங்கைக்கு மட்டும் IMF கூட கிடையாது. அப்ப ஏன் IMF 24 கிடையாது அந்த தேடி பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். இலங்கை இப்போ போன வருஷம் ஒழுங்கான பட்ஜெட் என்ன போன 25ஆம் ஆண்டு முழுமையான அரசு. நான் முதலே சொல்லியிருந்தான், அவர்கள் 1,31,000 கோடியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல ஒதுக்கினவர். ஆனால் அதுல 1,00,000 கோடி அவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இல்லை. அதுக்கு ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ண இல்லை. ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணா தான் அலோகேஷன் கொடுக்கலாம். அதனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்க இல்லை. அப்ப இதுல ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால், அவர் செய்யலன்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய விடயம். இப்ப இதே விஷயத்துல யாழ்ப்பாணத்துல வடமாகாண சபையில விக்னேஸ்வரன் செலவழிக்கலன்னு நாங்கள் பிரிச்சு மேய்ஞ்சு கொண்டு தெரிஞ்சோம்.
ஏன் அதை மாற்றி கேட்க முடியாம இருக்கிறோம்? ஒரு பெரிய அரசு 1,00,000 கோடிக்கு இது இல்லை. அப்ப ஒரு ஜிடிபியே IMF கூட கணக்குல. நான் IMF இப்ப நாங்கள் பேசிக்கொண்ட சமாளத்தில் கொழும்புல விஜயம் செய்து நல்லா தான் பாக்குறீங்கன்னு தட்டிக்கிட்டு போகுது. நான் IMF கிட்ட கேட்கணும், ஐயா ஏன்னா இப்ப நீங்களே ஜிடிபியை 25 போட இல்லை. என்னோட சொல்லி தருகிறேன், இந்த கரப்ஷன் இண்டெக்ஸ் ஒன்று கண்டுபிடிப்பார்கள் ஒரு ஆண்டு. 25ஆம் ஆண்டுக்கான கரப்ஷன் இண்டெக்ஸ் வந்து ஆச்சு. அந்த கரப்ஷன் இண்டெக்ஸ் என்றால் அனரா ஆட்சி முழுமையாக ஆட்சி செய்த ஆண்டு. இந்த கரப்ஷன் இண்டெக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நகைச்சுவை என்னன்னு சொன்னால், இலங்கையில இது இப்ப ஆசியா பசிபிக்லயே சொல்றேன், இப்ப இலங்கை எங்க இருக்குண்டு, அதாவது A கேட்டகரின்னு வைத்திருக்காங்க கரப்ஷன் இண்டெக்ஸ்ல, B வைத்திருக்காங்க, C வைத்திருக்காங்க, D. இப்ப இலங்கை இன்னும் Dல தான் இருக்கு 25ஆம் ஆண்டுல. அதுவும் ஆசியால சொல்லிதான். இப்ப இந்த ஆசிய வட்டையில சொன்னு சொன்னால், ஆசிய வட்டகையிலேயே இலங்கை எங்க இருக்குன்னு சொன்னால் அதுல பாதாளத்துல இருக்கு, 29ஆம் இடத்துல இருக்குது ஆசிய வட்டகையிலேயே. அப்ப உலக வட்டையில எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப ஒரு கேள்வி வருது இல்லோ, பினராயி தான் வெளிக்கிட்ட ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா கரப்ஷன் தான் முதல் ஒழிக்கிறோம். இப்ப அதை பேசுறது இல்லை. இப்ப நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போட்டோம், ஏன்னா கரப்ஷனை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க முடியாது. அப்ப இந்த கரப்ஷன்ல என்ன நடந்தது? சரி, ரணில பிடிச்சோம், உள்ள வச்சோம், விட்டாச்சு, ரணிலுக்கு வழக்கு நடக்குது, இன்றைக்கு அவர் கோர்ட்டுக்கு போட்டு வந்தவர். சரி, மிச்சாக்களுக்கு என்ன நடந்தது? பெரிய கரப்ஷன் ஆள் இருக்காங்க, பஸ்ஸில் என்றவன் 10% பஸ்ஸில் என்றது உலகத்துக்கே தெரியும். அப்ப இந்த 10% பஸ்ஸுக்கு என்ன நடந்தது? மற்றவர்களை பற்றி ஏதாவது அவர்களுக்கு வழக்கு நடக்குதுன்ற பெரிய கதையை காண இல்லையே. அப்ப இந்த கரப்ஷன் இண்டெக்ஸ்ல இலங்கை 2025லயும் ஆசிய வட்டையிலேயே 27ஆம் இடத்துல இருக்கிறதுல தப்பு இருக்குதா? ஆனா நாங்க அதை பேசுறோமா? ஏன் அதை கேட்க இல்லை? அப்ப இங்குதான் ஒரு சவால் வருது. நாங்கள் பல விடயங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அன்று பேசு பொருள் அன்றைக்கு பிறகு மறந்துடுறது, இன்னொரு சம்பவத்தை தேடுகிறோம். சம்பவங்களை தேடி நகருகின்ற சமூகம் ஒரு நாளும் வெற்றி பெறாது. திட்டமிடலை வகுத்துக் கொள்கின்ற சமூகமும் காலத்துக்கேற்ற சூழலில் விரைவாக மாற்றத்தை வெளிப்படுத்தி தன்னை ஒருங்கமைத்து நகருகின்ற சமூகம் மட்டும்தான் முன்னோக்கி நகரும், இல்லைன்னா நகராது. ஆகவே இந்த 2 விடயங்களை தமிழ் சமூகம் எவ்வாறு கையாள போகிறது என்பதில் தான் தமிழ் சமூகத்தில். இன்னொன்று கேட்டீங்கள், இந்த MP மேயர் போய் சிவா கேட்ட நினைக்கிறேன், போய் ஏன் பிரீஃபிங்கெல்லாம் இவங்களுக்கு நான் சொல்லலாம் தானே இதுண்டு. இப்ப போய் வர்ற நேரம் அவனை கூப்பிட்டு சொல்றது இல்லை. இப்ப நான் ஒரு சமூகத்துடைய பொறுப்பா இருக்கிறேன், சமூகம் சவாலா இருக்குன்னு சொன்னா, நீங்கள் வீக்லி பிரீஃபிங் ஒன்று, அது ஒரு டாக்குமெண்டரைசேஷனா இருக்கலாம், செய்து எல்லா ஹை கமிஷன்ஸுக்கும் அனுப்பணும். ஏன் என்று சொல்றேன்னு சொன்னால், நீங்க இந்த வெளிவாரத்துறைக்கு வந்து போய் பாருங்க. உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெளிநாட்டுத்துறை, பிரிட்டிஷ் வெளிவாரத்துறை, நோர்வே வெளிவாரத்துறை, கனடா வெளிவாரத்துறை, அமெரிக்காண்டா, இந்த வெளிவாரத்துறையில அவர்களுக்கு பாக்ஸ் இருக்குது ஒரு நாட்டுக்கு. இந்த பாக்ஸில் என்ன செய்வார்கள்? அந்த நாடுகள்ல இருந்து கொடுக்கப்படுற டாக்குமெண்டேஷன் நாங்கள் லோக்கலாயும் கொடுக்கலாம், கனடாவில் கொடுக்கலாம். அங்க ஒண்ணு அந்த பாக்ஸ்ல போட்டு வைப்பார்கள். அவர் நாங்க அனுப்பலாம் வாசிக்க மாட்டாங்க, அந்த பாக்ஸுக்குள்ள கிடக்கும். ஒரு தேவை வருகின்ற பொழுது அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்பார்கள். இந்த பாக்ஸ் எங்களை பொறுத்தவரை, தமிழ் தரப்பை பொறுத்தவரை எம்டியா இருக்குது. சிங்கள தரப்புல அது ஃபுல்லா இருக்குது. ஏன்னா ஹை கமிஷன் திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறது லோக்கலா, அங்கேயும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதை இங்க இருந்து அனுப்பி வைப்பாங்க. அப்ப நாங்கள் என்ன வேலை செய்திருக்கோம்? நாங்கள் வாயால வட சுடுறாக்கள் போய்க்கு ஒரு கையில ஒரு பேப்பர் கொண்டு மாட்டோம். வாயால வந்து கதை சொல்லி போட்டு ஐசேஜ்ல இருந்து தமிழன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி போட்டு வெளியில வருவோம். அதோட அவன் மறந்துடுவான், ஏன்னா அவன் அடுத்த கூட்டத்துக்கு போடுவான். அப்ப நாங்கள் என்ன அவனுக்கு கொடுத்துட்டு வர்றோம்? ஏன் எங்களுடைய இன்றைக்கு வரையும் வேலைக்கு சொல்லியாச்சு, நீங்க டெய்லி ஒரு வீக்லி நோட் அனுப்புங்க, அவனை போய் சந்திங்க ஒரு ரெகுலரா. நீங்கள் போய் சந்திக்கலாம் தானே, வருஷத்துல ஒரு 3 தரம் ஒதுக்கிட்டு முக்கியமான தூதர்களை போய் தனித்துவமாக சந்திக்கலாம் தானே. சுமந்திரம் போய் தனியை சந்திச்சு டீ குடிச்சிட்டு வர்றதுக்கும் தான் இடப்பட்டு இருந்தா மிச்சாக்கள் என்ன செய்யறோம்? சரி, MP மேயர் மட்டும்தான் சந்திக்கணுமா? சிவில் சமூகம் இருக்குது, நீங்கள் உங்க ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு ஒழுங்கமைப்பு உருவாக்கி இந்த முக்கியமான நாடுகளை வகைப்படுத்தி அந்த தூரில் போய் சந்திக்கலாம் தானே, அவர்களுக்கு பிரீஃபிங் கொடுக்கலாம் தானே, அவர்களுக்கு சொல்லலாம் தானே இன்னென்ன இடத்துல வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்குன்னு சொன்னா அவர் வருவார்களா வர மாட்டார்களா? இப்ப மாங்குளத்துல உயிரோட முள்ளந்தடம் தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள் 2017 கனடா இருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டி கொடுத்தாங்க, ட்ரைனிங் சென்டர். அது என்ன கோலத்தில் இருக்கின்றதை விட்டுறேன். ஆனால் அதை கட்டி முடித்தவுடன் கனடிய தூதுவருக்கு அவர்களை வைத்தே ஒரு செய்தி அனுப்பினது, இப்படி கனடாவுடைய இது கட்டப்பட்டது, இதனுடைய அங்குரார்ப்பணத்துக்கு நீங்க வர வேண்டும் என்று. உடனடியாக அவர் அதுக்கு பதில் கொடுத்தார், நான் அந்த வாரத்தில் வருவது கடினம், ஆனால் நான் முதல் வாரமே இதுக்காக வருகிறேன், வந்து அதை பார்த்து விட்டு போகிறேன் என்று முன்னாலவே படகம் கொடுத்து உடனே இதுல போட்டு போனேன். அழைத்தா வருவார்களா வரமாட்டார்களா? இப்ப யார் அதை சொல்றது? அப்ப எங்களுடைய MP பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனையவர்களும் என்ன புடுங்கி கொண்டிருக்காருன்னு கேட்கிறேன்.
அதை கேட்கிற வல்லமையை நாங்களும் இல்லாம இருக்கிறோமல்லோ. இதை கேட்டால் அவங்களுக்கும் பயம் வரும். அப்ப 2 வழி இருக்குது. அவங்க தப்பு பண்றாங்கன்றது உண்டு. அதை கேட்கிற வல்லமையில் நாங்கள் வளரவில்லை என்றதும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு. இப்ப இது 2ம் ஒரு சமூகத்தில் மாற்றமடையமாக இருந்தால் அவர்களுக்கு கொண்டு அழுத்தம் வரும். தாங்க செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று. அவன் செய்யலைன்னு சொன்னால் நான் ஏன் அதுக்காக கடந்து செய்ய முடியாதுன்ற கேள்வியும் எழுகிறது. இப்ப நாங்கள் அவர்தான் என்று விட்டு எல்லாம் படுத்திருந்தோம்னு சொன்னால் அவ அப்படித்தான் இருப்போம். அப்படி இருக்க முடியாது. இப்ப ஒரு சமூகத்துக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. எதுக்கும் வழி இருக்குதுன்னு சொன்னா உலகத்துல வழி இல்லாத பாதையே ஒன்றில்லை. எல்லாத்துக்கும் வழி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறது திறமையில சந்தித்திருக்கிறது, எங்களுடைய முயற்சியில் சந்தித்திருக்கிறது, அதுக்கான தேடுதல் சந்தித்திருக்கிறது. இவ்வளத்தையும் நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னால் இந்த சமூகம் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமூகம் அது பயணிக்க முடியும். ஆனால் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம், விழுந்து கிடக்கிறோம். அது காரணம் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் தான். உண்மைதான். நன்றி நேர்களே, அரசர்களே. இப்போ நீங்கள் இப்போ தீவன் அவர்கள் கேட்டிருந்தார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே செய்யப் போவதில்லை, ஐக்கிய நாடுகள் சபை இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை, ஐக்கிய நாடுகள் சபை இயங்காத நிலைக்கு போய்விட்டது என்றதையும் கூட கூறுவதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிங்கள அரசாங்கமும் எதுவுமே செய்யாது. அந்த பௌத்த மத அந்த கொள்கை எந்த வகையிலும் அந்த நாட்டில் ஒரு தீர்வு கொண்டு வந்து சுபிட்ச பாதைக்கு செல்வதற்கு அவர்கள் இடமளிக்க மாட்டார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்வதென்று அந்த கேள்வியை தொடுத்திருந்தார். கூறுங்கள், என்ன வழி இருக்கிறது? இந்த வழியில் பல தடவைகள் நாங்கள் இங்கு கூறியிருக்கின்றோம். இப்போ அமெரிக்காவுடன் ஒன்றாக நின்ற நாடுகள் அமெரிக்கா திடீரென்று விலத்தியதும், அமெரிக்கா தான் அவர்களின் நியூக்ளியர் அம்பர்லா என்று சொல்றது, அணு ஆயுத பாதுகாப்பு. அப்படி இருந்தும் அமெரிக்கா ஒரு சிறிய அசைவை கொடுத்ததும் அவர் உடனடியாக அவர்கள் அதுக்குரிய எதிர்வினை என்ன என்று தேடி சென்று விட்டார்கள். சீனாவில் இறங்குகிறார்கள், இந்தியாவில் இறங்குகிறார்கள், அமெரிக்கா ரஷ்யாவுடன் பேசுகிறது என்று. நான் இப்ப பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அரசியல் அண்ட் பாதுகாப்பு துறைக்கான பேராசிரியர் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் இந்த வாரம். அப்ப அவர் கூறியிருந்தார், ட்ரம்ப் அந்த காசா பீஸ் பிளானை பொறுத்தவரையில ஐநாவுக்கு பரவலாக ஒன்றை, அதாவது யூஎன்னும் பிரைவேட்டைசேஷனுக்கு போனது போல தான் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அப்ப ஐநா இனிமேல் இயங்க முடியாது. அப்ப அவர் ஒன்றை கூறுகிறார், ஐநா ஏற்கனவே ஐநாவில் பல குற்றச்சாட்டுகள், பல போர்களை அவர்கள் தடுக்க முடியவில்லை. இருந்தாலும் போர்கள் முடிந்த இடங்களில் சில கட்டுமானங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அது முற்றாக உடைந்து விடக்கூடிய நிலை. இப்ப நாங்கள் என்ன செய்தோம்? ஐநா வரும் அண்டு, ஐநா கொண்டு வரும், தீர்வை கொண்டு வரும் என்றெல்லாம் கூவிக்கொண்டு திரிஞ்சு கொஞ்சம் ஒரு 16 வருஷம் இந்த உலகத்தை ஏமாத்தினவர்களை காணப்பட்டார். என்ன பொறுப்பு கூறல் யாருக்கும் இல்லை தானே, பொறுப்பு கூறல் யாருக்கும் இல்லை. இப்ப சிவா சொன்னதோ அல்லது அதுக்கு பிரகாஷ் சொன்னதோ தெரியாது, எல்லாரும் தான் எங்களை அழித்தவர்கள். எங்களை அழித்தவர்களிடமே போய் நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறது நாங்கள், ஒரே ஒரு நீதம் நாங்கள். இந்த தடவை இந்தியாவுடைய குடியரசு தினம், குடியரசு தினத்துக்கு கொழும்பில் கொழும்பில் இந்திய தூதர்கள் எல்லாரும் IPKF என்று இந்திய ராணுவம் தான் நாங்கள் சொல்றது, எங்களுக்கு IPKF நாங்கள் சொல்வதில்லை. அவர்கள் மரணம் அடைந்த அவர்களுக்கு நினைவஞ்சலிகளை செலுத்தி இருக்கிறார். ஆனால் நாங்கள் பல வரலாற்றை மறந்து வாழ்கிறோம். அதான் அந்த பிரச்சனை. யாருடன் நீங்கள் சண்டைக்கு போக தேவையில்லை. இன்றைக்கு ஸ்டாமர் போய் சீனாவுடன் கலைக்கிறார் என்று சொன்னார், தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை? ட்ரம்ப் போய் பூட்டினுடன் கலைக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அமெரிக்காவை விட பலமானாக்கள் அல்லது பிரித்தானியாவை விட அபிவிருத்தி அடைஞ்சவர்களா? என்ன பிரச்சனை என்று சொன்னால் துணிச்சல் வேணும் ஒன்று. இப்ப அவர் சொன்னாரு, இப்ப காணாமல் போனோர் அந்த போராட்டத்தை பாருங்கள். அந்த போராட்டத்தில் வந்தவர்களை ஏன் இந்த தூதரங்களை கூட்டிக் கொண்டே கதைச்சால் என்ன என்றெல்லாம் கேட்டிருந்தார். உண்மைதான். இங்க வந்திருந்தவா நான் நினைக்கிறேன், லீலாதேவி என்ன நினைக்கிறேன். அப்ப நாங்கள் கேட்டிருந்தோம், ஒரு அமைப்பு கூட இங்க தூதுவர்களை இங்க இருக்கிற எம்பசிகள்ல கூட்டிக் கொண்டே கதைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கி தரலாம், கேட்கலாம், வர்றீங்களோன்னு சொல்ல. இல்லை என்ன இங்க ஸ்பான்சர் பண்ணி எடுத்தவர் சொல்லாம நான் ஒரு வாசிய மாட்டேன். தமிழீழம் போராட்டம் எல்லாத்தையும் வச்சு வியாபாரம் நடக்கிறது. நீ வியாபாரத்தை வச்சுக்கொண்டு விடுதலை கிடைக்கும் என்று நம்பினா அத மாதிரி ஒரு முட்டாள்தனம் இருக்கா? எல்லாரும் வியாபாரிகளாக இருக்கிற, ஸ்டாண்ட் அப் பண்ணணும். நீங்க யார் ஸ்டாண்ட் அப் பண்ணிருக்கிறீங்க? ஒருத்தரை காட்டும் கோபம் எதிர்த்து நின்று ஸ்டாண்ட் அப் பண்ணது.
இன்றைக்கு எத்தனை உலகத்துல நாங்கள் ஒரு நாங்கள் மிகவும் இனப்படுகொலையை சந்தித்தனாங்க. ஒரு இனப்படுகொலையை சந்தித்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற எத்தனை அமைப்புகள் தெரியுதுகள் இல்லை. எந்த ஒரு அமைப்பாவது உலகத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக திரண்டு நின்றதாக காட்டுக்கு பார்ப்போம். காசாவில் நடந்த குழந்தையர், அந்த குழந்தையர் நின்றதை காட்டுக்கு பார்ப்போம். போலி இல்லை, முச்சம் முழுக்க போலி எல்லோ. அப்ப முதலாவது நீங்கள் அவங்களுக்கு இறங்கினாத்தான் அவங்க உங்களுக்கு இறங்குவாங்க. அனைத்துலக மட்டம் என்றது எங்கள்கிட்ட பூச்சியம், அதாவது ராஜதந்திரம் என்றது முற்று முழுதாக பூச்சி ஜீரோவில் நிற்கிறோம். இப்ப நீங்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை உண்மையை நிறுத்த வேண்டும். எத்தனை பேர் கேட்பீங்க? எத்தனை அமைப்புகள் கேட்டு இருக்குது? பகிரங்கமா சொல்லட்டும் பார்ப்போம். ஏன்னா அவைக்கு அங்க போகணும், இலங்கைக்கு போகணும், இலங்கையின பொருளாதாரத்தை வளர்க்கணும். என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவங்க ஒரு புதுசா வந்தோன்னு ஒரு காரணம் தேடுறாங்க. அவைக்கு காலம் கொடுக்கலாம்னா தாங்களும் தங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணலாம், ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் போல. அப்ப இதுகள் இப்ப புனிதாவோ அல்லது நினைக்கிறேன் அம்பியா கேட்டாவோ தெரியாது என்னென்று இதுகளை கட்டியம். இந்த சாக்கடையில இருந்துதான் நாங்கள் அடுத்ததை தேடுவோம். மக்களோட பொறுப்பு இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஏன் தேசிய தலைவர் ஒரு தலைவர் தனக்கு பின்னால் ஒரு தலைவரை காட்டாமல் போனவர்? ஏன் தலைவர் என்றவன் ஒரு தட்ட சிபாரிசுல வர்றதில்லை. இப்ப தலைவர்களுக்கு எத்தனையோ பேர் இருந்தார். கருணாநிதி தலைவர்களான் இருந்தது. ஒரு தவறு இது கருணா நல்லா இருக்க தலைவர் காட்டியிருந்தா என்ன கதி? தலைவர் என்றவர் மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும். எங்க தலைவரும் அப்படித்தான். அவர் மரவழிக்கு தோட்டத்துக்குள்ள சாப்பாடும் இல்லாம கிடந்தவர். அப்ப கூடிய ஒருத்தன் திரும்பி பார்க்கல. அப்ப மக்கள் பார்க்க, ஆனாலும் மக்களுக்கு அவர் தொடர்ந்து பணியாற்றியதால மக்களால தெரியும். அடுத்த தலைவரையும் மக்கள் தான் தெரிவு செய்யும். நன்றி அரசர்களே. நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னாடி ராஜன் செல்லத்துறை அவர்கள், நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அது அரசியல் ஜேர்னலிஸ்ட் அல்லது உலக அரசியல் தெரிந்த அத்தனை புத்திஜீவனோட உரையாடுறீங்க. நான் கேட்டுக்கொண்டிருந்ததுல இந்திய மட்டுமில்லை பல நாள் கவலை ஒரு தமிழர் என்ற முறையில, அதாவது எங்களுக்கு தேசிய தலைவர் உயிர் மூச்சா தமிழனின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற ஒரே ஒரு நோக்கோடு அவர் பாடுபட்டார். அதோடு ஒத்துழைச்ச மக்கள் பலவே உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த மூச்சுக்காக அவற்றை மூச்சு காத்து தமிழீழத்தாக தமிழன் தமிழனின் சுதந்திரம், ஈழத்தமிழனின் சுதந்திரம், ஈழத்தமிழனின் சுதந்திரம், அதுதான் சரியான கருத்து. அதுக்காக மட்டும் அவர் பாடுபட்டார். ஆனா இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திலே இருக்கிற ஒரு பிரதிநிதி, கிங் ஓ அல்லது எங்களை பிரசிடென்டோ அல்லது எங்களுக்காக உள்ள ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள பிரதிநிதி, அவரோட எங்களை தேசிய தலைவரை ஒப்பிட்டு பார்க்கல. எங்களை தேசிய தலைவர் எங்களுக்காக என்ன செய்தார், எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு ஒரு நன்மைக்காக தமிழன் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார், தன்னையே அர்ப்பணிச்சு தன் குடும்பத்தையே அர்ப்பணிச்சு பாடுபட்டார் என்று சொல்லி எங்களை தேசிய தலைவர் எங்களுக்காக பாடுபட்டதை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு ஒரு அரசின் இலங்கை அரசின் பிரதிநிதியா வந்தவர், அவர் எவ்வளவுக்கு எங்களுக்கு என்ன செய்யறாரோ இல்லையோ அவர் என்ன அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. வி கான்ட் ஜட்ஜ் ஹிம். ஆனா மக்கள், நான் இந்த கதைக்கிறதுக்கு காரணமே ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்திலேயோ அல்ல புலம்பெயர்ந்து வாழ்ற தமிழன் ஒரு குரலா தான் கேட்கிறேன். எந்த வானொலியை திறந்தானே, எந்த ஒரு இந்த மாதிரி டிபேட்டை திறந்தானே, மக்களை தான் பேசுறீங்க, பொதுமக்களை தான் சொல்றாங்க. சாரி மன்னிச்சுக்கொள்ளுங்க தான் ஞானி, பொதுமக்களை தான் குறை சொல்றாங்க. பொதுமக்கள் பாவப்பட்டவர். அப்ப எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்க வீரமா எடுத்து தலைவன் வழியில் சென்றதுதான் எங்க ஈழத்தமிழன். நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களை கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கிறோம், தலைவரை போட்டி இருக்கிறோம். அந்த போர்ல எங்களுக்கு தமிழ் மண்ணை காக்கிறதுக்கு, தமிழ் இனத்தை காக்கிறதுக்கு போராடின மக்களுக்காக இன்றைக்கு வேற நாங்கள் வாழ்த்தி வணங்கித்தான் நிற்கிறோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. ஒரு அரசின் பிரதிநிதியா இருக்கிறவர் எங்களை தலைவரோட ஒப்பிடல. தலைவற்ற மூச்சு காத்து ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு எண்ணம், தமிழனுக்காக மட்டும், தமிழ் இனத்துக்காக மட்டும். ஆனா எங்கட பிரதிநிதி தமிழன் இருக்கிறான், இஸ்லாமிய தமிழர் இருக்கணும்,
சிங்கள மக்கள் இருக்கிறார்கள், அங்கால பேகர்ஸ் இருக்கிறார்கள், ஈழ நாட்டில எல்லாற்றையும் இதையும் ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் சுழல் முயற்சியில இயங்கோடும். அவருக்கு அந்த தனிப்பட்ட முறையில ஒரு முடிவெடுத்து செய்ய முடியாது. எங்கள் தலைவர் செய்த மாதிரி எங்கட தலைவர் எங்கட சுதந்திரத்துக்காக மட்டும் பாடுபட்டார். அப்ப அவற்ற கையில அவர் நினைத்ததை சாதிக்கணும் என்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது, அல்லாது வேறொன்றும் இல்லை. அரசாங்கத்திற்கு ஒரு பிரதிநிதியா வந்தவர் பல பிரச்சனைகளுக்கு தலை கொடுக்கணும். அவருக்கு புக்க உடுக்கினம், வணங்கினம், காலத்தொட்டு கும்பிடினம், ஆய் சொல்லினம், பாய் சொல்றோம் என்று எங்களை மக்கள் கெட்டு போயில்லை. அப்படி ஈனத்தொழில் செய்ய இல்லை. ஒரு அமைதிய ஒரு சமாதானத்துல இருக்கு, ஒரு 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 சுபிட்சமான வாழ்க்கை நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு இதே ஒரு அதாவது கையாளாகாத தன்மையில அவரை வரவேற்று மதிச்சு அனுப்பினர். அவர் வந்த போனதுக்கு எவ்வளவு தூட்டி கதைக்கிறோம் எங்கள் மக்களை. பாவப்பட்ட மக்கள் நாங்கள். உண்மையிலே ஈழத்தமிழர் ஞானி கேக்குதா? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த வானொலியை திறந்தாலும் தெனா ஞானி, திரு தெனா ஞானி அல்லது உங்களோட சேர்ந்து கதைக்கிறார்கள். எங்களை மக்களை தான் தூட்டுறீங்க, எங்களை மக்களை தான் கூட சொல்றீங்க. மக்கள் விலை போகையில் கையாளாக தன்மையில இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு சுவாசிச்சு விட்ட காத்தண்டன, எடுத்த காத்தண்டன சுவாசித்த தலைவன் இருந்து போராடிக்க துணிஞ்சுதான் நின்று நாங்கள் நெஞ்ச நிமித்து தான் நின்ற மக்கள் தலைவனோட சேர்ந்து. இன்னைக்கு எங்களுக்கு அந்த தலைவன் இல்லை. இத்தனை வருஷமா இவ்வளவு பேரை பற்றி நீங்க கதைக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் இந்த அந்த தலைவருக்கு பதிலா நான் இருக்கிறேன், நான் வந்துட்டேன், நான் எடுத்து சொல்றேன். தலைவர் விட்ட கடனை வெளிநாட்டில் இருக்க எங்களை தாயத்துக்காக போராடின போராளிகள் கூட யாருமே முன்வரவில்லை. எவன் முன்வர போறான்? ஞானி யோசிங்க. முன்வர இல்லை. நாட்டை எடுத்து செல்றதுக்கு தலைவற்ற எண்ணங்களையும் ஆக்கங்களையும் நான் ஈடு கொடுக்கிறேன் என்று வர்றதுக்கு இதுவரைக்கும் ஒரு நேரம் வரையில்லை. சோ அந்த பிரதிநிதியைத்தான் மக்கள், அங்கு வாழ்ற மக்கள், நாங்கள் இங்க எதுவும் கழிச்சிட்டு போயிடலாம். நாங்க மிஞ்சி என்ன செய்ய போறோம்? பைனான்சியல் கான்ட்ரிபியூஷன் மட்டும் கொடுக்க போறோம். ஆனா அங்க இருக்க மக்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு என்றாலும் நிம்மதியா சாப்பிடணும். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போறோம்டா நிம்மதியா போகணும்டா நாட்டில சச்சரவு இல்லாம இருக்கணும், அமைதி இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கைகூப்பி வரவேற்க வேண்டிய நிலைமையில இருக்கு. மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி. நிகழ்விலும் எத்தனை டிபேட்லும் உங்களோட டிபேட், ILC டிபேட் உட்பட, உங்களோட கைக்கிற புத்திஜீவிகள் உட்பட, அரசியல் தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் உட்பட, வேற வானொலியை திறந்தா, இணையத்தளங்களை திறந்தா எங்கட மக்களை இன்னைக்கு எல்லாரும் ராஜன், நான் நினைக்கிறேன் நீங்கள் பிழையாக புரிந்து கொள்வீர்கள். அதாவது ஆய்வாளர்கள், அரசியல் கருத்து கூறுபவர்கள் மக்களை ஒரு காலமும் குறை கூறியதில்லை. அதை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், நீங்கள் பிறகு கூறுங்கள். அவர்கள் யாரை குறை அல்லது சுட்டி காட்டுவார்கள் என்றால், தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். நான் கூறுவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி தேவைதான். இப்போ அவர்கள் எல்லோருக்கும் வருமானம் பெறுகிறது. என்னத்துக்காக அந்த வருமானம் பெறுகிறது? மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் வருமானம் பெறுகிறது. இங்கே ஏதாவது ஒரு அமைப்பு தொண்டர்களாக பணிபுரிகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா, சுட்டிக்காட்டுவீர்களா? நிதி பெறாமல் ஏதாவது ஒரு அமைப்பு, புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் ஏதாவது ஒரு அமைப்பு தொண்டர்களாக வேலை செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவீர்களா? இல்லை. இங்கே கூறுவது என்னவென்று சொன்னால், மக்கள் எப்பொழுதுமே நீங்கள் கூறியது போல், ஆய்வாளர்கள் கூறுவது போல் அந்த தலைவரை தேடுகிறார்கள். ஏனென்றால் வழிகாட்ட ஒரு சரியான ஒரு தலைமை இங்கே இன்னும் காணவில்லை. அந்த வெற்றிடம் இருக்கிறது, அதை தேடிக்கொண்டு திரிகிறார்கள். அதைத்தான் இங்கே எல்லோரும் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இயல்பாக அரசு அவர்கள் சற்று முன்னதாக கூறினார், அந்த தலைவர் நான் தான் தலைவர் என்று சொல்ல முடியாது. அரசு அவர்களிடம் ஆளுமை இருக்கின்றது, இல்லை நேரு அவர்களிடம் ஆளுமை இருக்கிறது, தனாஞானியிடம் ஆளுமை இருக்கின்றபடியால் நாங்கள் டக்குன நான் தலைவராக வாரேன் என்று சொல்ல முடியாது. அது மக்களால் அந்த செயல்பாட்டின் அதன் பின்னணியில் இருந்து வர வேண்டியதுதான் தலைமைத்துவம். அப்படித்தான் தேசிய தலைவர் வந்தார். இதைத்தான் இவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டினார்கள் எல்லோரும். நீங்கள் நினைக்கிறேன் தவறாக, வேற வானொலிகளுக்காக நான் கதைக்க முடியாது. கலந்துரையாடுற அந்த அரசியல் தெரிஞ்ச உங்களோட இப்ப எங்க ILCக்காக வந்து கதைக்கிற அவர்களை நான் எந்த குறையும் சொல்லல. உங்களோட கலந்து கொண்டு வந்த நேர்கள் கூட மக்களை குறை சொல்லினோம். இல்ல மக்களை ஒருத்தருமே குறை மக்களை குறை சொல்ல முடியாது ராஜன்.
அது அது அதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் பிழையாக விளங்கி விட்டீர்கள் நம்புகிறேன். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவோம். நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உரையாடலாம். நன்றி, வணக்கம். எரிசன், நீங்கள் வாருங்கள், சுருக்கமாக உங்களுடைய கருத்தை கூறுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 அனைவருக்கும் முதல் வணக்கம். எடுத்துக்கிட்டால் கர்ணியமா வந்துட்டு போனவா, கர்ணியமா வந்துட்டு போன இடத்துல இந்த பெண்களை பற்றி பேசியிருந்தவா. இப்ப நிர்குணமையா மெரசனம் சொன்ன மாதிரி பெண்களை பற்றி பேசுகிறாண்டா இந்த மேற்கத்தைய நாடுகள் இன்றைக்கு கனடாவிலையும் பிரித்தானியாவிலையும் இருக்கிற சட்டங்கள் வந்து பெண்களுக்கு எப்படி என்றதையும் மேற்கத்தைய நாடுகள்லையும் வந்து இன்றைக்கு பெண்களுக்கு எப்படி சட்டம் இன்றைக்கு வந்து தமிழர் சமுதாயத்துல வந்து அங்க நடக்கிற பெண்களுக்கான அங்க எப்படியான கொடுமைகளும் சித்திரத்தை நடக்கின்றது. என்ன நடக்கின்றதுன்னு தெரியும். இன்றைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளை வந்து ஒரு 60 சேரையத்தையோ 40 சேரையத்தை பிடிச்சு போட்டு தனக்கு அந்த போதையுடன் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களை வந்து எப்படியான துன்புறுத்தல் செய்தார், அடுத்த நாள் வேலைக்கு போவதில்லை. அப்ப இதுகள் வந்து கர்ணியமாக தெரியாம இருக்கிறாங்க. இந்த தமிழ் சமூகத்துல என்ன குறைபாடுகள் இருக்குதோ அதே குறைபாடுகள் தான் இன்றைக்கு சிங்கள சமூகத்துல. அப்ப கர்ணியமா வந்து அதை இருட்டடிப்பு செய்து இன்றைக்கு வந்து அதை கதைச்சிட்டு போயிருக்கான். சரி, என்னட்டால் அரசு இப்ப கடைசியாக வச்சது வந்து அந்த பெண்ணை உண்மையாகவும் இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்புல கிட்டத்தட்ட 45 வருடத்துக்கு மேல பயணிக்கிற ஒருவர் என்னட்டா எனக்கு ஒரு கனகாலமாவே நேர்மையாட்டதை நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கல்வி இப்ப பொறியியல் ஆய்வாளர் என்று சொல்லி இன்றைக்கு அரசனை மட்டும் ஒரு நல்ல ஆளுமத்தி என்பது இருக்கிறார். இன்றைக்கு கனடாவை எடுத்துக்கொண்டா கனடாவில் இருக்கின்ற இன்றைக்கு ஒரு தலைவர்கள் என்ற முறையில சொல்ல போனால் இன்றைக்கு கரியானந்த சங்கரியா இருக்கட்டும், மற்றது விஜய் தனியாசலமா இருக்கட்டும், லோகன் கணாதி பிள்ளையா இருக்கட்டும், மற்றும் மற்றவர்களுடைய பேர் தக்கண்டு ஞாபகம் மாட்டட்டும். அப்ப இன்றைக்கு இந்த நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நாடுகள்ல வந்து இந்த தமிழர்கள் வந்து இந்த ஆளுமை நிலையில இருக்கீங்க. இன்றைக்கு வந்து தேசிய தலைமையினால தரப்பட்ட 28 கட்டமைப்புகளையும் வந்து அவர் 360 டிகிரியிலேயே வந்து சுத்தி பார்த்து அப்ப நேர்குணமே அதை சிறப்பா வழங்கப்பட்ட நாடா சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். லேப்டாப் திங்கிங்னு சொல்றது. அப்ப என்னோட தன்முக ஆளுமை தன்மையும் கொண்டது. இப்ப நாங்கள் போன நேரம் பேசின பொழுது 5 கட்டமைப்புகளை பற்றி பேசுறாங்க. இன்றைக்கு வந்து எங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த 28 கட்டமைப்புல முதன்மைப்படுத்துகிற அந்த 5 கட்டமைப்புகளுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இன்றைக்கு உருவாகினார்கள் என்றால் கூறி இன்றைக்கு அந்தந்த கட்டமைப்புகளை பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப நாங்கள் வந்து தேசிய தலைமை மேரியை வந்து எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கவில்லை. என்னட்டுக்கிட்டா இன்றைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான தலைமை கிடைச்சது. அதை வந்து நிர்ணயம் கேட்கும் பொழுது சொல்வார், எங்களோட சமூக கட்டமைப்பு தான் அதற்கு ஓடி கொடுக்கவில்லை என்று அது எங்களுக்கு கடும் ஒரு இரத்த கொந்தளிப்பத்தை நடந்து முடிச்சு விட்டது என்றாலும் அதை எங்களால் வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது என்னட்டா. அப்ப எங்களுடைய சமூக கட்டமைப்பு தேசிய தலைமைக்கு ஓடி கொடுத்திருந்தால் இந்த போராட்டம் வந்து முடிஞ்சிருக்காதுன்னு சொல்லி நிர்ணயமே அடிக்கடி சொல்வார். அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு சரியான ஒரு வருத்தம் தரக்கூடிய வேண்டியது. இது இன்னும் அது எங்களை ஒரு சைக்கக்கூடிய மாதிரியே இருக்கு. அப்ப இப்படி இருக்கே வந்து இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து இன்றைக்கு ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு இனமா தான் இனிமே இருந்து கொண்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை என்று கேட்டால் இன்றைக்கு இங்கே இயங்குகின்ற அரசியலமைப்புகள் உள்ள அரசியல் தலைவர் அமைப்புகளுடைய அரசியல் தலைவர்களுடைய மக்களுடன் வெளிப்படையத்தன்மையாகவும் உண்மைத்தன்மையாக பொறுப்பு குரலுக்கும் இன்றைக்கு கலைக்க வருகின்றார்கள் என்று கேட்டால் இப்ப வருகின்ற மார்ச் மாசம் வந்து ஜெனீவாவுடைய கூட்டத்தொடர் தொடங்க இருக்குது. அப்ப இதுக்கான விழிப்புணர்வு இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இன்றைக்கு தேவைப்படும். புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் தேவைப்படுறது இந்த 3 விடயங்கள்: விழிப்புணர்வு, அறிவூட்டல், தெளிவூட்டல் என்று. இதுல வந்து நிறைய மக்கள் இன்றைக்கு குழம்பி போயிருந்தாங்க. அரசியல் என்றால் என்னன்னு தெரியும். இப்ப அதன் நிர்ணய போன சொன்ன மாதிரி 20% என்றால் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜினியர் இருக்கு, அவருக்கு அரசியல் வந்து சிறப்பா தெரியும். அவர் நான் நிறைய தடவை வானொலிக்கு கேட்டேன், ஐசி வானொலிக்கு வாங்குவோம், நீங்கள் அரசியலாக நிறுவனம் ஊடகவியலாளர் தரஞானி மற்றும் பொறியியல் ஆய்வாளர் அவர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவர்கள் வந்து பொதுவெளியில் வந்து அரசியல் கதைக்கிறதுக்கு பிறகு நிற்கிறார்கள். அப்ப இந்த தமிழினம்ன்றது வந்து இன்றைக்கு எப்படியான ஒரு சிதைவுக்குள் தான் இன்னும் சீரழிஞ்சு கொண்டிருக்கின்றது. அப்ப இதனை கட்டுப்படுத்துவதற்காக இந்த தலைமைத்துவத்தை வந்து நாங்கள் எப்படி தேட வேண்டி இருக்கின்றது என்பதை நிறுவனத்தையும் அரசனையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரு, நீங்கள் கூறுங்கள். வாங்கோ. அதாவது இப்ப என்னால் எங்களுடைய சவால் காலத்துக்கு ஏற்ற மாற்றம் எனக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன சொன்னால், இன்று உருவாயிருக்கக்கூடிய இந்த புதிய உலக பொருள் நிலை என்பது நாங்கள் இதுவரை கையாண்டு வந்த பல விடயங்களே மிக மோசமாக இன்னும் இருந்ததும் பார்க்க பலகீனப்படுத்துது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள மாத்திரம் ஓடி பழகினாக்களா இருக்கிறோம். ஐஎஸ்சி, ஐசிசி, ஐசிஜே இப்படியே காய்ச்சி கொண்டு தெரிகிறோம். இதெல்லாம் நாளைக்கு என்ன வடிவம் பிறப்புதுன்றே புரியலை. என்றால் உலகம் ஒரு பெரிய சுழற்சிக்குள்ள தன்னுடைய புதிய இலக்குகளை நோக்கி நகர பார்க்குது. இந்த நகர்வு என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்றால், இப்ப எப்பவும் ஒரு புதிய விடயம் வருகின்ற பொழுது அந்த புதிய விடயத்தில் யார் முன்னுக்கு நிற்கிறானோ அவன் தான் வெற்றியாளர். ஏன்னா அவன் அந்த இடத்துல
நான் இப்ப இன்றைக்கு எல்லாரும் இமெயில் யூஸ் பண்ணாங்க கொஞ்ச நாளா, இப்ப அதை கடந்துட்டோம். எப்படி இமெயில் வந்து தமிழ்ல இருந்து கலிபோர்னியால இருந்து நாங்களாம் ரன் பண்ணாங்க 90s கடைசி போகுது. ஆனா நாங்க அடுத்த இடத்தை கொண்டு போயில ஒருவன் உருவாக்கிட்டு பில்லியனர் ஆகி ட்ரில்லியனர் ஆகிறாங்க. ஆனா நாங்கள் இன்னும் இந்த வட்டத்திலே இருக்கிறோம். அப்ப நாங்கள் இன்றைய ஒரு மாற்றம் புதிதாக தெரிகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு சொன்னால், அதுல நாங்க முன்னுக்கு பயணிச்சோம்னா எங்களுக்கு அறுவடை கூட. இது சீனா பல விதத்துல எங்களுக்கு சொல்லித் தருது. இப்ப சீனா பாத்தீங்கன்னா 5G கொண்டது, 5G போட்டி போட்டு கொண்டு வச்சுட்டு எல்லாரும் 5G சண்டை பிடிச்சோன்னு இருக்கா. அது இப்ப 7Gக்கு போகுது. அப்ப எப்ப முன்னுக்கு ஓடலாம்னு அவன் பாக்குறான். இந்த அரிய கனிமங்களுக்கு மற்றவன் கண்டுபிடிக்கிறவன் தான் கண்டுபிடிச்சு அதை என்ரிச் பண்ற ஃபெசிலிட்டிஸ் அவன் மேல கொண்டு வந்துட்டான். இப்ப எல்லாரும் அவனோட சீனாவோட போய் கழிச்சு தானே அவனும் ஒரு இருக்கு. ட்ரம்புக்கும் போத்தான் வேணும், EUக்கும் போத்தான் வேணும். ஏன்னா அது இல்லாட்டில் இங்க எங்களுக்கு வியாபாரம் இல்லை. அப்ப இப்படித்தான் யார் முன்னுக்கு போறான். அப்ப இது ஒரு சாமர்த்தியம் சார்ந்த ஒரு கெட்டித்தனமான முறைமை. அப்ப இப்பொழுது எங்களுக்கு ஒரு சவால் நிலை உருவாக்கப்படுது ஒரு ரீதியா. இப்ப நாங்கள் எங்களை நகர்த்தணும் என்று சொன்னால் இதை சாமர்த்தியமா சிந்திக்க வேண்டியது. இங்கதான் தலைமையினுடைய வேறுபாடு தெரியும். அந்த மனிதர் இன்றைக்கு காலன மாற்றத்தை பற்றி பேசுறாங்க. காலன மாற்றத்தை இப்ப கிடப்புல போட்டோம் இந்த சண்டைகளை. அவை இன்னும் மோசமாக அடி வாங்க போறோம். அமெரிக்கா கனடால இந்த வீக்கெண்ட் அமெரிக்கால இருந்து படுத்து வாங்கிட்டு வந்துச்சு. இது எதிர்பார்க்க இல்லை, காலநிலையில எதிர்பார்க்கல இப்படி ஒன்று இருக்குமெண்டு. ஆனால் அது நடந்துச்சு. இதைதான் இலங்கையில மழையா கூட்டிச்சுது. அது எதிர்பார்க்கல நடந்துச்சு. காலநிலை ஆய்வாளர் இதுக்கு வைத்திருக்கிற நிலையங்களை கடந்துதான் எல்லாம் நடக்க போகுது. அது இன்னும் அதிகரிக்கும். அப்படி என்று சொன்னால் அது ஒரு விஷயத்தை சொல்லி தருது என்று சொன்னால், நாங்கள் இந்த மாற்றங்களில் என்ன விதமான பாடத்தை கற்றுக்கொள்ள போறோம், அதுக்கேற்ற வகையில் எவ்வாறு ஒரு சமூகத்தை ஒழுங்கமைக்க போகிறோம். இதுக்கு புலம்பெயர்ந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆனா புலம்பெயர்ந்த சமூகத்துல நான் இப்ப சௌரன் சொன்னார் நாங்கள் மக்களை குறை சொல்வது இல்லைன்னு. அது குறை சொல்ல முடியாது. அது மக்களுடைய பங்கு இல்லை. மக்கள் தாங்களாக இயங்குவக்கூடிய நிலையில் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தலைவர்களும் தேவையில்லை, கட்சிகளும் தேவையில்லை, அமைப்புகளும் தேவையில்லை. ஏன்னா அவர் தாங்களே இயங்கிட்டு போவார். அது உலகத்துல எந்த சமூகத்திட்டையும் கிடையாது ஒன்று. அதுக்கு தான் கைப்பிடித்து கூட்டி கொண்டு போறதுக்கு ஆள் வேணும், ஒரு பைப்பர் வேணும். இந்த பைப்பர் ஊதிக்கணும்னா பின்னால போவார்கள். அந்த பைப்பை சரியான வழிகாட்டினால் சரியான இடத்துக்கு போவார்கள். பைப்பர் கொண்டே கடலுக்குள்ள இறக்கி விடுவாருன்னா கடலுக்குள்ள போடுவார்கள். இப்ப இந்த சமூகத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு, ஒரு சமூகம் சார்ந்து. இப்ப நாங்கள் எங்களை இன்னொரு விதத்துல பார்க்கணும். அது வேற. நாங்கள் சமூகத்தை குறை சொல்வதில்லை, நாங்கள் திருந்துவதற்கான வழிமுறை. அதை இன்னொரு வடிவத்திலிருந்து பாருங்க. ஒரு மனிதனுடைய பலத்தில் தான் அவன் வாழுகிறான், பலகீனத்தில் அவன் அடி வாங்குகிறான். ஆகவே தமிழ் சமூகத்தில் பலகீனம் அதிகரிக்குமா இருந்தால் நாங்கள் மோசமா அடி வாங்குவோம். அப்ப இவ்வளவு மாவீரர்களை விதைத்தவர்கள் என்று நாங்கள் நினைச்சோம் என்று சொன்னால் அவர்கள் தந்த கடமை இருக்குது. அவன் போகும்போது என்ன சொன்னவன், ஒரு வீரனும் ஒவ்வொரு மாவீரனும் என்ன சொன்னவன், நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் போகிறோம் என்றவர். அப்ப அந்த நம்பிக்கையை நிறைவு செய்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்குதானே. அப்படி இருந்தால் நாங்க என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய மக்களுக்கான குறைபாடுகளை அவரிடம் சொல்லித்தான் தீர்க்க வேண்டும். புலம்பெயர்ந்த தளத்தில் ஒரு குறைபாட்டை சொல்லுகிறேன், நான் தலைமை சொன்ன குறைபாட்டை சொல்லுகிறேன். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன, நான் வெளிநாட்டில் வருடம் ஒன்று கேட்கிறேன், என்ன கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இங்கிலாந்தில் வருபவர்கள் சென்ட் மைக்கேல்ல இருந்து ஷர்ட் கூட்டம் கொண்டுறார், சுவிஸ்லேருந்து வர்றவர் சாக்லேட் என்றார், அதான் உலகத்துல பெஸ்ட் என்றான். ஃபின்லாந்துக்காரன் சொல்றான், சுவிஸ்காரன் மாட்டுவானே ஃபின்லாந்து தான் பெஸ்ட் சாக்லேட் என்றான். இப்படியே இதை கொண்டு வருவதற்கு அவர் சொன்னார், இதையெல்லாம் நான் இவர்கள் வாங்கினதுக்காக குறைஞ்ச விலையில கொழும்புலேயே வாங்குறேன் வேணுமெண்டா. அதல்ல நான் கேட்டது, நீங்கள் போன நாடுகளிலிருந்து என்ன அறிவை பெருக்கி கொண்டு வந்து புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து கொண்டு வருவீர்கள், அதை எங்களுக்கு சொல்லிவிட்டு போங்கள், எங்களுடையவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போங்கள். நாங்கள் வேகமாக வளர வேண்டும், ஒரு தேசமாக வளர வேண்டும், இந்த உலகத்துக்கு இணையாக நாங்கள் போட்டி போட வேண்டும். அப்படி போட்டி போடுறதெல்லாம் ஒரு சமூகம் மேலோங்கி நிற்கும். அப்ப அந்த பொறுப்பு, நாங்கள் 10 லட்சமாக இருக்கிறோம் புலம்பெயர்ந்த தேசங்களில், இந்த 10 லட்சத்துக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அப்ப இந்த பொறுப்பை சரியாக நாங்கள் ஒழுங்கமைப்போமாக இருந்தால் இந்த எங்களுடைய வல்லமைகளை மட்டும் வைத்துக்கொண்டே உலகத்தில் ஒரு மாற்றத்தை அல்லது எங்களுக்கான இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு என்ன செய்ய போறோம், அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, இப்ப ஊர்ல பாத்தீங்கன்னா மழை காலத்துல இதுல சீழ் பிடிச்சிடும் காலில், அதுக்கு என்ன செய்வார், அப்போதைக்கிட்ட போனால் அவர் எல்லாம் உறைஞ்ச பாட்டார், கொண்டு வச்சு கதற உரைச்சி அதை அந்த ரத்தம் வர வச்சு விட்டார் என்றால் அதுக்கு போய் கட்டி விடுவார், அது இதென்று விடும். அதே மாதிரி சில வேளை எங்களுடைய குறைகளை நாங்கள் பேசுவதாக இருந்தால், நாங்கள் எங்களுக்கு தான் பேசுறோம், தமிழ்ல தான் பேசுறோம், ஆங்கிலத்தில் பேசவில்லை. மற்றவன்கிட்ட கொண்டு எங்களை விற்கக்கூடாது எங்கள் இனத்தை.
அது ஆபத்தானது. அது ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஆனால் எங்களுக்குள் நாங்கள் பேசியாக வேண்டும். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை அதிலிருந்து மீட்டு வருகின்ற, இது யாரையும் குறை சொல்வதல்ல, மீட்டு வரக்கூடிய பணி ஒன்று எங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் அனைவருமாகத்தான் செய்ய வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த சமூகம், இந்த ஒரு நீண்ட சமூகம், எவ்வளவு காலம் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குன்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களை வாழ வைக்காது. உண்மைதான். எங்களை வாழ வைக்கணும் என்றால் நாங்கள் பேசியாக வேண்டும், எங்களுக்குள் பேசியாக வேண்டும். நீங்கள் எல்லாம் இங்க வந்து பேசுவது மகிழ்ச்சியா இருக்கு என்று சொன்னால் எங்களுடைய குறைகளை நாங்கள் வெளிப்படையாக எங்களிடம் பேசுகிறோம். நாங்கள் பேசினா தான் தீர்வுகள் வரும். ஏன்னா எல்லாருக்கிடமும் தீர்வு கையில் இல்லை. அவர்கள் தீர்வுகளை ஏனையவரிடம் எதிர்பார்க்கிறார்கள். அந்த தீர்வுகளை தருவதற்காக பேசுகிறோம். அப்ப உங்களிடமிருந்து நாங்கள் தீர்வுகளை கற்றுக்கொள்கிறோம், உங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், வளர்கிறோம். இந்த வளர்ச்சி எவ்வளவு தூரம் எங்களால் எடுத்துச் செல்லப்படுகிறதோ அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நன்றி. அரசுகளை நீங்கள் நிறைவாக. கனடா பிரதமர் டாவோஸ்ல கூறினதான், இப்ப இருக்கிற நிலைமையில தழுவலை விட முறிவு தேவையாக இருக்கிறது. சில இடங்கள்ல தழுவி, அதாவது இரண்டு பேரும் எதிரியாக இருந்து கொண்டு தழுவுவதை விட முறிந்து போவது நல்லது என்ற தொனியில் தான் அவர் பேசியிருந்தார். அதே போலதான் அதாவது புதிய உலக ஒழுங்குன்றது அவர் இன்னொன்றையும் சொன்னார். புதிய உலக, அதாவது பழைய நிலைக்கு நாங்கள் மாற மாட்டோம். அதற்காக இப்போது வந்தது எனக்கு துன்பப்படாதீர்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னால், அதுதான் அவர் கூறிய வார்த்தை என்னென்று சொன்னால், அதாவது ஏக்கம் ஒரு உத்தி இல்லை, அதுதான் அவர் கூறினார். பழைய ஒழுங்குக்கு நாங்கள் திரும்ப போவதில்லை, அதை பார்த்து நீங்கள் துன்பப்படாதீர்கள், ஏக்கம் ஒரு உத்தி அல்ல. அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் பழைய நிலைக்கு மீண்டும் தேசிய தலைவர் அந்த நிலைக்கு போக மாட்டோம். என்ன, உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். ஏக்கம் ஒரு உத்தி அல்ல, அடுத்தது என்ன என்றதுதான். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களிடம் எத்தனையோ பேரம் பேசும் உத்திகள் இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு நான் கூறினேன், பிரித்தானிய அரசு கூப்பிட்டு பேசியது போல இப்படி எத்தனையோ பேர் பேச இருக்கிறார்கள். நாங்கள் பேச தயாரான்றதான் பிரச்சனை. அதுதான் எங்களுக்குள்ள இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உண்மைதான். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பங்கெடுத்த அரசியல் ஆய்வாளர் நேரு குருநட்டம் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை அரசாங்கம் சர்வதேச அரங்கில் முன்வைக்கும் தகவல்களுக்கும் நாட்டில் நடைபெறும் உண்மையான நிலைமைக்கும் இடையில் உள்ள நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, சர்வதேச அரங்கில் ஒன்றை கூறிக்கொண்டு தமிழர் தாயகத்தில் அங்குள்ள நிலைமைகளில் வேறுபாடு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழர் தரப்பில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும், என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்ற என்ற விடயங்கள் கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்பி வரைச்சல் தொடர்பாக கூட இங்கே அதிகமாக இங்கே பேசியதையும் என்று உணரக்கூடிய இருந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் நேரு அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.